யாகுவா நல்லவர், அவருடைய இரக்கம் என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ಯಾಕೋಬನು ಒಳ್ಳೆಯವನು, ಆತನ ಕೃಪೆ ಶಾಶ್ವತವಾದದ್ದು. அவர் நிச்சயமாகவே நம்முடைய கிரியைகளின் நிமித்தம் நம்மை நடத்தாதபடிக்கு அவருடைய இரக்கத்தின்படியே அவர் நடத்தி செல்லுகிறார். ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಆತನು ನಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸದೆ ಆತನ ಕರುಣೆ ಕೃಪೆಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಿದ್ದಾನೆ. அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ಆತನ ನಾಮದ ನಿಮಿತ್ತ ನಮ್ಮನ್ನು ನೀತಿಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಾನೆ. அவர் நமக்கு பாராட்டுகிற கிருபை மகா பெரியது. ಆತನು ನಮಗೆ ತೋರಿಸುವಂತ ಕೃಪೆ ಮಹಾ ದೊಡ್ಡದಾಗಿದೆ. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ಆತನ ಕನಿಕರಕ್ಕೆ ಮುಕ್ತಾಯವೇ ಇಲ್ಲ. ஆகையினால் தான் நாம் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ಆದ್ದರಿಂದ ನಾವು ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಜೀವಂತವಾಗಿದ್ದೇವೆ. இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவர்களை காட்டிலும் நாம் நல்லவர்கள் என்பதனால் அல்ல. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವವರಿಗಿಂತ ನಾವು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರು ಅನ್ನೋದಕ್ಕೆ ಮಾತ್ರವಲ್ಲ, அவருடைய இரக்கத்தின் காரணமாகவே நாம் ஒவ்வொருவரும் ஜீவித்திருக்கிறோம். ಆತನ ಕೃಪೆಯಿಂದಲೇ ನಾವು ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. அதே போல அவருடைய நாமத்தின் நிமித்தமாக நாம் ஜீவித்திருக்கிறோம். ಆತನ ನಾಮದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಾವು ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. ஆகவே நாம் அவரை முழு உள்ளத்தோடு ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ಆದ್ದರಿಂದ ನಾವು ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದ ಆತನ ಆರಾಧನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த அழைப்பு நம் ஒவ்வொருவருக்கும் கிடைத்திருக்கிறது என்பதற்காக நாம் யாகோவை துதிக்கிறோம். ಆತನು ನಮ್ಮನ್ನು ಹೆಸರಿಟ್ಟು ಕರೆದಿದ್ದಾನೆ ಎಂಬುದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಆತನಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிற பிரகாரமாக அவர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ಹೇಳುವ ಪ್ರಕಾರ ಆತನು ಯಾರನ್ನು ಆರಿಸಿ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾನೋ ಸೇರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೋ ಅವರು ಭಾಗ್ಯವಂತರು ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ அந்த விதத்திலே நாம் இன்றைக்கு பாக்கியவான்களாக அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ಆ ವಿಧದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಆತನ ಮುಂದೆ ನಿಂತಿರುವುದರಿಂದ ನಾವು ಭಾಗ್ಯವಂತರು. நம்மை அவர் தெரிந்து கொண்டு ನಮ್ಮನ್ನು ಆತನು ಆರಿಸಿಕೊಂಡು அவருடைய சமூகத்திலே நம்மை சேர்த்து கொண்டிருக்கிறார். ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. அவர் சேர்த்து கொள்ளாவிட்டால் நாம் வர முடியாது. ಆತನು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳದಿದ್ದರೆ ನಾವು ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರಲು ಆಗುವುದಿಲ್ಲ. ஆனால் அவருடைய சமூகத்திலே நாம் இன்னும் அநேகரை கொண்டு வர முடியும். ಆದರೆ ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಅನೇಕರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬರಬಹುದು. நாம் அவரை ஆராதிக்க வருகிறோம், நல்ல காரியம்தான். ನಾವು ಆತನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬರುವುದು ಒಳ್ಳೆಯ ವಿಷಯವೇ. ஆனால் நம்மோடு கூட யாரையாகிலும் அழைத்து வரலாமே என்கிற ஒரு எண்ணம் நமக்குள் இருந்தால் அது மிகவும் நன்றாக இருக்கும். ನಮ್ಮೊಂದಿಗೆ ಬೇರೆ ಯಾರಾದರೂ ಕರೆದುಕೊಂಡು ಬರಬೇಕು ಎಂಬ ಭಾವನೆ ಇದ್ದರೆ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ. நம் ஒவ்வொருடைய மனதிலும் அந்த வாரம் முழுவதும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். ஒரு ஆளை நான் அவருடைய சமூகத்தில் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ಪ್ರತಿ ದಿನ ಪ್ರತಿ ವಾರನೂ ನಾವು ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಯಾರಾದರೂ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು ಎಂಬ ಯೋಚನೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. அதை குறித்து நாம் ஜெபிக்க வேண்டும். ಅದರ ಬಗ್ಗೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡಬೇಕು. அதன் பின்பு அந்த ஜனத்தோடு பேச வேண்டும். ಅದಾದ ಮೇಲೆ ಅವರೊಂದಿಗೆ ನಾವು ಮಾತನಾಡಬೇಕು. யாகோவா வாய்க்க பண்ணுவார். ಯಾಕೋಬ ಅದನ್ನು ನಡೆಸಿಕೊಡುತ್ತಾನೆ. ஒரு நாளிலே அவர்கள் சொல்லுவார்கள், ಒಂದು ದಿನ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, யாகோவுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொல்வார். ಯಾಕೋಬನ ಮಂದಿರಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಬಾ ಎಂದು ಕರೆದಾಗ ನಾನು ಸಂತಸಗೊಂಡೆನು. சோ அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை நாம் அநேகருக்கு கொடுக்க நாம் பாத்தியப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ಅಂತ ಉತ್ಸವವನ್ನು ಅನೇಕರಿಗೆ ಕೊಡುವುದಕ್ಕೆ ನಾವು ಅದಕ್ಕೆ ಬದ್ಧರಾಗಿದ್ದೇವೆ. சோ அவர்களை நீங்கள் அழைத்து கொண்டு வந்தால் போதும், ನೀವು ಅವರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದರೆ ಸಾಕು, தேவன் அவருடைய வீட்டின் நன்மையாலே அவர்களை திருப்தியாக்குவார். ದೇವರು ಆತನ ಮನೆಯಿಂದ ಅವರನ್ನು ಸಂತೃಪ್ತಿಗೊಳಿಸುವನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேத வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದ ಆ ರೀತಿ ಹೇಳುತ್ತದೆ. அவருடைய வீட்டின் நன்மையால் நாம் திருப்தியாவோம் என்று சொல்லி. ಆತನ ಮನೆಯ ಸೌಭಾಗ್ಯದಿಂದ ನಾವು ತೃಪ್ತಿಗೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய வீட்டில் வந்து யாராகிலும் திருப்தி அடையாமல் போவோமானால், ಆತನ ಮನೆಗೆ ಬಂದು ನಾವು ತೃಪ್ತಿಗೊಳ್ಳದೆ ಯಾರಾದರೂ ಹೋದರೆ அது சில சமயங்களிலே நம்மில் இருக்கிற மிஸ்டேக்காக இருக்கலாம். ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಅದು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಒಂದು ವಿಷಯವಾಗಿರಬಹುದು. அவர் கொடுத்ததை சரியாக சாப்பிடாமல் போயிருக்கலாம். ಆತನು ಕೊಡುವುದನ್ನು ನಾವು ಸರಿಯಾಗಿ ಊಟ ಮಾಡದೇ ಇರಬಹುದು. அல்லது நம்முடைய வயிற்றில ஏற்கனவே சில பிரச்சனைகள் இருக்கலாம். ಅಲ್ಲದೆ ನಮ್ಮ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಮೊದಲೇ ಯಾವುದೋ ತೊಂದರೆ ಇರಬಹುದು. ஆனால் அவருடைய வீட்டில் நாம் சரியாக வந்து இருந்தோமானால் கண்டிப்பாக அவர் நம்மை திருப்தியாக்கித்தான் அனுப்புவார். ಆತನ ಮನೆಗೆ ನಾವು ಬಂದರೆ ನಮ್ಮನ್ನು ಆತನು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ತೃಪ್ತಿಗೊಳಿಸಿ ಕಳಿಸುತ್ತಾನೆ. ஏன்னா சங்கீதம் 65 வசனம் 4 அதைத்தான் சொல்லுகிறது. ಏಕೆಂದರೆ ಕೀರ್ತನೆ 65:4 ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತದೆ, ನಿನ್ನ ಅಂಗಳದಲ್ಲಿ ವಾಸಿಸುವರಾಗಿ
ನಿನ್ನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಯಾರನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀಯೋ ಅವರೇ ಧನ್ಯರು. ನೀನು ವಾಸಿಸುವ ಮಹಾಪವಿತ್ರ ಆಲಯದ ಸೌಭಾಗ್ಯದಿಂದ ನಮಗೆ ಸಂತೃಪ್ತಿಯಾಗಲಿ. ஹalleluya. ஹalleluya. யாரா வாசிங்க தமிழ்ல. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோ. ஹalleluya. ஹalleluya. சோ அவருடைய வீட்டின் நன்மையினால் நாம் கண்டிப்பாக திருப்தி ஆகத்தான் செய்வோம். ಆತನ ಮನೆಯ ಸೌಭಾಗ್ಯದಿಂದ ನಾವು ಖಂಡಿತವಾಗಲೂ ತೃಪ್ತಿ ಹೊಂದುತ್ತೇವೆ. அவருடைய சமூகத்தில் வந்த பிறகு யாரும் பசியோடு திரும்பி போகக்கூடாது. ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದ ಆದ ಮೇಲೆ ಯಾರು ಹಸಿವಿನಿಂದ ಹೋಗಬಾರದು. திருப்தி அடையாமல் யாரும் போகக்கூடாது. ತೃಪ್ತಿ ಹೊಂದದೆ ಯಾರು ಹೋಗಬಾರದು. அவருடைய வீட்டிலே நாம் நன்றாக புசித்து குடித்து கழித்து நாம் திரும்பி செல்ல வேண்டும். ಆತನ ಮನೆಯಲ್ಲಿ ತಿಂದು ಕುಡಿದು ಚೆನ್ನಾಗಿ ತೃಪ್ತಿಯಿಂದ ನಾವು ಹೊರಡಬೇಕು. அதற்காகத்தான் அவர் நம்மை இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ಅದಕ್ಕೋಸ್ಕರವೇ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಇಲ್ಲಿ ಕರೆದಿದ್ದಾನೆ. கடந்த வாரம் முழுவதுமே நாம் கடந்து சென்ற பாதைகளிலே ಕಳೆದ ವಾರ ನಾವು ನಡೆದು ಹೋದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ நமக்கு அநேக போராட்டங்கள் வந்திருக்கலாம். ನಮಗೆ ಅನೇಕ ಹೋರಾಟಗಳು ಬಂದಿರಬಹುದು. அநேக வேலைகள் வந்திருக்கலாம். ಅನೇಕ ಕೆಲಸಗಳು ಬಂದಿರಬಹುದು. அநேக சோர்வுகள் வந்திருக்கலாம். ಅನೇಕ ನಮಗೆ ಯೋಚನೆಗಳು ಬಂದಿರಬಹುದು. அவ்வளவு விஷயங்களில் இருந்தும் அவருடைய சமூகத்தில் நமக்கு இளைப்பாறுதலை தருகிறார். ಎಂತ ಎಲ್ಲ ವಿಷಯದಲ್ಲೂ ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದರೆ ನಮಗೆ ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಬಿಡುಗಡೆ ಆತನು ಕೊಡುತ್ತಾನೆ. அவருடைய சமூகத்தில் வந்த பிறகு நாம் புதுப்பிக்கப்பட்டு போகிறோம். ನಾವು ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದಾಗ ನಾವು ಮತ್ತೆ ಹೊಸದಾಗಿ புதிய ಮಾರ್ಪಡುತ್ತೇವೆ. புதிய பலத்தை பெற்றுக்கொண்டு நாம் போகிறோம். ಹೊಸ ಬಲವನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇವೆ. அதை கண்டிப்பாக அவர் நமக்கு தருகிறார். ಆತನು ಖಂಡಿತವಾಗಲೂ ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. இது அவருடைய சமூகத்தின் கிடைக்கிறதான நன்மை. ಇದು ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬರುವವರಿಗೆ ಸಿಗುವಂತಹ ಒಂದು ಒಳ್ಳೆಯ. அதே போல அவருடைய சமூகத்தில் வேற என்னெல்லாம் இருக்கிறது என்று பார்த்தால் ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಏನೇನು ಸಿಗುತ್ತದೆ ಎಂದು ನೋಡಿದರೆ அவருடைய சமூகத்திலே நித்திய பேரின்பமும் பரிபூரண ஆனந்தமும் உண்டு என்று வசனம் சொல்லுகிறது. ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದರೆ ಸಂತೋಷವೂ ಆನಂದವೂ ಉಂಟು ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ. சங்கீதம் 16 கடைசி வசனத்தை வாசியுங்கள். ನೀನು ನನಗೆ ಜೀವ ಮಾರ್ಗವನ್ನು ತಿಳಿಯಪಡಿಸುವಿ. ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣ ಸಂತೋಷವಿದೆ. ನಿನ್ನ ಬಲಗೈಯಲ್ಲಿ ಶಾಶ್ವತ ಭಾಗ್ಯವಿದೆ. ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லுகிறார். ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣ ಸಂತೋಷವು ಶಾಶ್ವತ ಭಾಗ್ಯವಿದೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அப்ப அவருடைய சமூகத்திலே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் பரிபூரண சந்தோஷத்தினாலே அவர் நிரப்புவேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆತನು ಪರಿಪೂರ್ಣ ಸಂತೋಷದಿಂದ ಕಳಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. அரைக்குறையாக அல்ல, ಅರ್ಧಂಬರ್ಧ ಅಲ್ಲ, பரிபூரணமாக ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை தான் அவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். ಅಂತ ಒಂದು ಸಂತೋಷವನ್ನೇ ಆತನು ನಮಗೆ ಕೊಡುವನಾಗಿದ್ದಾನೆ. அவருடைய சமூகத்தில் வந்து நாம் அதை அனுபவிக்காமல் போனால் ನಾವು ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದು ಅದನ್ನು ಅನುಭವಿಸದೆ ಹೋದರೆ எங்கேயோ குறை இருக்கிறது என்று அர்த்தம். ಎಲ್ಲಿಯೋ ಕೊರತೆ ಇದೆ ಎಂಬುದು ಅರ್ಥ. குறை என்பது அவரிடத்தில் இருப்பதில்லை, ಕೊರತೆ ಎಂಬುದು ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲ, நம்மிடத்தில் தான் இது இருக்க முடியும். ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲೇ ಇರಲು ಸಾಧ್ಯ. இன்னும் ஏசாயா 56 அதிகாரம் 6 வசனம் 7 வசனங்களை வாசித்து பார்ப்போமானால் ஏசாயா 56 verses 6 and 7. ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 56ನೇ ಅಧ್ಯಾಯ 5-6 ವಚನಗಳು. 6-7 ವಚನಗಳು. ಅನ್ಯ ದೇಶದಲ್ಲಿ ಯಾರು ಯಾಕೋಬನೆಂಬ ನನ್ನನ್ನು ಅವಲಂಬಿಸಿ ಸೇವಿಸಿ ನನ್ನ ನಾಮವನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ನನಗೆ ದಾಸರಾಗಿ ಸಬ್ಬತ್ ದಿನವನ್ನು ಒಲೆ ಮಾಡದೆ ನನ್ನ ದಿನವೆಂದು ಆಚರಿಸಿ ನನ್ನ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಭದ್ರವಾಗಿ ಹಿಡಿಯುತ್ತಾರೋ ಅವರೆಲ್ಲರನ್ನು ನಾನು ನನ್ನ ಪವಿತ್ರ ಪರ್ವತಕ್ಕೆ ಬರಮಾಡಿ ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನಾಲಯದಲ್ಲಿ ಉಲ್ಲಾಸಗೊಳಿಸುವೆನು. ನನ್ನ ಯಜ್ಞ ವೇದಿಯಲ್ಲಿ ಅವರು ಅರ್ಪಿಸುವ ಸರ್ವಾಂಗ ಹೋಮಗಳು ಯಜ್ಞಗಳು ನನಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗುವವು. ನನ್ನ ಆಲಯವು ಎಲ್ಲ ಜನಾಂಗಗಳಿಗೂ ಪ್ರಾರ್ಥನಾ ಆಲಯ ಎನಿಸಿಕೊಳ್ಳುವುದು. ஆமென். ಆಮೆನ್. நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஜெப வீட்டிலே கொண்டு வந்து நம்ம என்ன செய்ய போகிறாராம்? அவர் மகிழ பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ಪ್ರಾರ್ಥನಾ ಆಲಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಉಲ್ಲಾಸಗೊಳಿಸುತ್ತಾನೆ. ஆக
இங்கே நமக்கு கொடுக்கப்படுகிறதான அல்லது இங்கே செய்யப்படுகிறதான ஒவ்வொரு செயல்களுமே ಇಲ್ಲಿ ಕೊಡುವಂತಹ ಒಂದೊಂದು ಕ್ರಿಯೆಗಳನ್ನು நமக்கு இவ்விதமான நன்மைகளை தருவதாக இருக்க வேண்டும். ನಮಗೆ ಇಂಥ ವಿಧವಾದ ಒಳ್ಳೆ ಮೇಲನ್ನು ಕೊಡುವುದಾಗಿರಬೇಕು. அப்படி நன்மைகளை நமக்கு தரும் பொழுது ಆ ರೀತಿ ಮೇಲನ್ನು ಆತನು ನಮಗೆ ಕೊಡುವಾಗ அவைகளை பெற்று அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಅನುಭವಿಸರಾಗಿರಬೇಕು. அப்படி பெற்று அனுபவிப்பதற்கு ಅದನ್ನು ಪಡೆದುಕೊಂಡು ಅನುಭವಿಸುವುದಕ್ಕೆ அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்க வேண்டும். ಆತನ ಆಶೀರ್ವಾದ ನಮಗೆ ಇರಬೇಕು. சிலருக்கு நன்மையை கொடுத்தாலும் கூட ಕೆಲವರಿಗೆ ಮೇಲನ್ನು ಕೊಟ್ಟರೆ ಕೂಡ நன்மை வருகிறதை காணாமல் போய் விடுவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ಮೇಲನ್ನು ಬಂದರೂ ಅದನ್ನು ಕಾಣದೆ ಹೋಗುತ್ತಾರೆ ಎಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. நன்மை வரவில்லை என்று அர்த்தம் இல்லை. ಮೇಲು ಅವರಿಗೆ ಬರಲಿಲ್ಲ ಎಂಬುದು ಅರ್ಥವಲ್ಲ. நிச்சயமாக நன்மை வந்தது. ಖಂಡಿತವಾಗಲೂ ಅವರಿಗೆ ಮೇಲು ಬಂತು. ஆனால் அந்த நன்மையை காணாமல் போகிறார்கள். ಆದರೆ ಆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಅವರು ನೋಡದೆ ಹೋದರು. எரேமியா தீர்க்கதரிசி 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 5:6. ಯೆರೆಮೀಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 17 verse 5. 17ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಚನ. ಯಾಕೋಬನು ಈಗನ್ನುತ್ತಾನೆ, ಮಾನವ ಮಾತ್ರವದಲ್ಲಿ ಭರವಸವಿಟ್ಟು ನರಧರ್ಮದವರನ್ನು ತನ್ನ ಭುಜವಿಲೆಂದು ತಿಳಿದು ಯಾಕೋಬನನ್ನು ತೊರೆಯುವ ಮನಸ್ಸು ಉಳ್ಳವನು ಶಾಪಗ್ರಸ್ತನು. ಇವನು ಅಡವಿಯಲ್ಲಿನ ಜಾಲಿಗೆ ಸಮಾನನು. ಶುಭ ಸಂಭವಿಸಿದರೂ ಅದನ್ನು ಕಾಣನು. ಯಾರು ವಾಸಿಸದ ಚೌಳು ನೆಲವಾಗಿರುವ ಅರಣ್ಯದ ಬೆಂಗಳಿನಲ್ಲಿ ವಾಸಿಸುವ ಸ್ಥಿತಿಯೇ ಅವನದು. ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் போவான். ஹல்லேலூயா. நன்மை வருகிறதை என்ன செய்ய மாட்டான்? நன்மை வரும், ஆனா என்ன செய்ய மாட்டான்? காண மாட்டான். ಆತನಿಗೆ ಒಳ್ಳೆಯದು ಬರುತ್ತದೆ, ಆದರೆ ಅದನ್ನು ಅವನು ನೋಡಲಾರನು. தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதான நன்மையை காண முடியாதபடிக்கு சிலருடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கும். ದೇವರು ಕೊಡುವಂತಹ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಅವರು ಅನುಭವಿಸದಂತೆ ಅವರ ಕಣ್ಣುಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்படி யார் அப்படிப்பட்டவன்? ಯಾರು ಅಂತ ಮನುಷ್ಯನು யாகுவா மேல் பூரணமாக நம்பிக்கை வைக்காமல் ಯಾವನನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಂಬದೆ மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறவன். ಮನುಷ್ಯರನ್ನು ನಂಬುವವರು. யார் மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறானோ, ಯಾರು ಮನುಷ್ಯರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಡುತ್ತಾರೋ அவனுக்கு நன்மை வந்தாலும் அவன் அதை பெற்றுக்கொள்ள மாட்டான். ಅಂತವರಿಗೆ ಒಳ್ಳೆಯದು ಬಂದರೂ ಅದನ್ನು ಅವನು ಅನುಭವಿಸಲಾರನು. அதை காணக்கூட மாட்டான். ಅದು ಕಣ್ಣಿಂದಲೂ ನೋಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனால் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ಆದರೆ ಆತನನ್ನು ಹುಡುಕುವ ಮಕ್ಕಳಿಗಾದರೂ அவர் நன்மையை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ಆತನು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಕೊಡುವನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, ಹೌದು ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் நன்மையை பெற்றுக் கொள்ளுகிற ஜனமாய் இருக்க வேண்டும். ನಾವು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವಂತಹ ಮಕ್ಕಳಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் இன்றைக்கு தியானத்திற்கு ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுவோம். ನಾವು ಈ ದಿನ ಧ್ಯಾನಕ್ಕಾಗಿ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 1 John chapter 2 verses 1 and 2. 1 ಯೋಹಾನನ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 1-2 ವಚನಗಳು. ನನ್ನ ಪ್ರಿಯರಾದ ಮಕ್ಕಳೇ, ನೀವು ಪಾಪ ಮಾಡದಂತೆ ಈ ಮಾತುಗಳನ್ನು ನಿಮಗೆ ಬರೆಯುತ್ತೇನೆ. ಯಾವನಾದರೂ ಪಾಪ ಮಾಡಿದರೆ ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ನೀತಿವಂತನಾದ ಯಾಕುಶ್ವ ಮೆಸ್ಸನೆಂಬ ಸಹಾಯಕನು ನಮಗಿದ್ದಾನೆ. ಆತನು ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ನಿವಾರಣೆ ಮಾಡುವ ಯಜ್ಞವಾಗಿದ್ದಾನೆ. ನಮ್ಮ ಪಾಪಗಳ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಸಮಸ್ತ ಲೋಕದ ಪಾಪಗಳನ್ನು ಸಹ ನಿವಾರಣೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ஆமென். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்கிறவனானால் நீதிபரராய் இருக்கிற யாகுஷுவா மஷிகா நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். ಇಲ್ಲಿ ನೀವು ಪಾಪ ಮಾಡದಂತೆ ಇವುಗಳನ್ನು ನಿಮಗೋಸ್ಕರ ಬರೆಯುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದ್ದಾರೆ. யாரிடத்தில் இதை பேசுகிறார்? ಇದು ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ? ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகளா இருக்கிறவர்களிடத்தில் அவர் இதை பேசுகிறார். ಅವರು ಮೊದಲೇ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ದೇವರನ್ನು ನಂಬಿದವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಈ ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ.
13ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். 13th verse. ತಂದೆಗಳೇ, ಆದಿಯಿಂದಿರುವಾತನನ್ನು ನೀವು ಬಲ್ಲವನಾಗಿರುವುದರಿಂದ ನಿಮಗೆ ಬರೆಯುತ್ತೇನೆ. ಯೌವನಸ್ಥರೇ, ನೀವು ಕೆಡುಕನನ್ನು ಜಯಿಸಿರುವುದರಿಂದ ನಿಮಗೆ ಬರೆಯುತ್ತೇನೆ. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப யாருக்கு இவர் எழுதுறார்? இத ಇದನ್ನು ಯಾರಿಗೆ ಬರೆಯುತ್ತಿದ್ದಾನೆ? அவிசுவாசிகளுக்கு அல்ல, ದೇವರನ್ನು ನಂಬದೆ ಇರುವವರಿಗಲ್ಲ, தேவனை அறிந்தவர்களுக்கு இந்த விஷயத்தை எழுதுகிறார். ದೇವರನ್ನು ತಿಳಿದವರಿಗೆ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಬರೆಯುತ್ತಿದ್ದಾನೆ. தேவனை அறிந்தவர்களிடத்திலே பாவம் வர முடியுமா? ದೇವರನ್ನು ಅರಿತಿರುವವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಪಾಪ ಬರಲು ಸಾಧ್ಯನಾ? அவர்கள் பாவம் செய்ய முடியுமா? ಅವರು ಪಾಪ ಮಾಡಲು ಆಗುತ್ತದಾ? எப்படி அவர்களால் அது முடியும்? ಹೇಗೆ ಅವರಿಂದ ಸಾಧ್ಯ? ஆனால் இங்கே எழுதுகிறாரே, ಆದರೆ ಇಲ್ಲಿ ಬರೆಯುತ್ತಾರಲ್ಲ, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை நான் உங்களுக்கு எழுதினேன் என்று சொல்லுகிறாரே. ನೀವು ಪಾಪ ಮಾಡದಂತೆ ನಾನು ಇವುಗಳನ್ನು ನಿಮಗೆ ಬರೆಯುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அப்படியானால் இவர் எந்த பாவத்தை குறித்து சொல்லுகிறார்? ಇದ್ದ ಮೇಲೆ ಇವರು ಯಾವ ಪಾಪವನ್ನು ಕುರಿತು அல்லது எத்தனை விதமான பாவங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது? ಎಷ್ಟು ವಿಧವಾದ ಪಾಪಗಳು ಈ ಲೋಕದಲ್ಲಿವೆ? பாவம் என்றால் என்ன என்று இந்த அதிகாரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ಪಾಪ ಎಂದರೆ ಏನು ಎಂದು ಈ ಅಧ್ಯಾಯ ನಮಗೆ ತಿಳಿಸಿಕೊಡುತ್ತದೆ. இந்த பாவம் செய்கிறவன் யார் என்று 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இதே இதுல 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து. 1 ಯೋಹಾನನ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 8ರಿಂದ ವಚನಗಳು. ಪಾಪ ಮಾಡುವವನು ಸೈತಾನನಿಂದ ಹುಟ್ಟಿದವನಾಗಿದ್ದಾನೆ. ಆದಿಯಿಂದಲೂ ಸೈತಾನನು ಪಾಪ ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನಲ್ಲ. ಸೈತಾನನ ಕೆಲಸಗಳನ್ನು ಲಯ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರವೇ ದೇವಕುಮಾರನು ಪ್ರತ್ಯಕ್ಷನಾದನು. ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿದವನು ಪಾಪ ಮಾಡನು, ದೇವರ ಜೀವವು ಅವನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿದೆ. ಅವನು ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿದ ಕಾರಣ ಪಾಪ ಮಾಡುವವನಾಗಿರಲಾರನು. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். அல்லேலூயா. வேதவசனம் என்ன சொல்லி கொடுக்கிறது நமக்கு? ಸತ್ಯವೇದ ಏನು ಹೇಳಿ ಕೊಡುತ್ತದೆ? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿದವನು ಯಾರು ಪಾಪ ಮಾಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. அப்ப தேவனால் பிறந்தவன் என்பவன் யார்? ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿದವನು ಎಂಬುವನು ಯಾರು? அப்ப அப்படிப்பட்டவன் பாவம் செய்ய மாட்டான் என்றால் என்ன விதமான பாவம் அவன் செய்ய மாட்டான்? ಆ ರೀತಿ ಪಾಪ ಮಾಡುತ್ತಾನೆ ಇದ್ದಾನೆ ಅಂತವನು ಯಾವ ರೀತಿ ಎಂತ ಪಾಪವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ? எது நமக்கு பாவமா இருக்கிறது? ಯಾವುದು ನಮಗೆ ಪಾಪವಾಗಿ ಇರುತ್ತದೆ? அதே 3ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ಪಾಪ ಮಾಡುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ಅಧರ್ಮವನ್ನು ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ, ಆ ಪಾಪವೇ ಅಧರ್ಮವೇ. பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அல்லேலூயா. சோ இங்கே பாவம் என்று அவர் எதை கொண்டு வருகிறார் என்றால் நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். ಆತನ ಪಾಪವನ್ನು ಯಾವುದು ಪಾಪ ಅಂತ ಹೇಳುತ್ತದೆ? ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣವನ್ನು ಮೀರುವುದೇ ಪಾಪ. ஆனால் கீழே வரும்போது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான் என்றும் சொல்லுகிறார். ಆದರೆ ಕೆಳಗಡೆ ನೋಡುವಾಗ ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿದವನು ಪಾಪ ಮಾಡಲಾರನು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. இப்பொழுது தேவனால் பிறந்தவன் யார்? ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿದವನು ಯಾರು? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ಯೋಹಾನನ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಚನ. ಯಾರ್ಯಾರು ಆತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದ್ದಾರೋ, ಅಂದರೆ ಆತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿದ್ದರೋ ಅವರಿಗೆ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗುವ ಅಧಿಕಾರ ಕೊಟ್ಟನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருத்தர் வாசிங்க தமிழ்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே யார் தேவனால் பிறந்தவர்கள்? ಇಲ್ಲಿ ಯಾರು ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿದವರು? யார் தேவனால் பிறந்தவர்கள்? இங்கே ಯಾರು ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿದವರು? இங்கே தேவனால் பிறந்தவர்கள் என்று சொன்னால் ಇಲ್ಲಿ ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿದವರು ಎಂದು ಹೇಳಿದ್ದಾರೆ. யார் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிறார்களோ, ಯಾರು ಆತನ ಹೆಸರಿನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯಿಂದ ಇದ್ದಾರೋ அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனால் பிறந்தவர்கள். ಅಂತವರೇ ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿದವರು. இப்ப நன்றாக கவனித்து பாருங்கள். ಇಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ನೋಡಿರಿ. நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். ಈ ನಾಮದ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ಆತನನ್ನು ಯಾರು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೋ ಅವರು ದೇವರ ಮಕ್ಕಳು. ஒரு வசனம் கீழே வாசித்தோமானால் அது இன்னும் விளக்கமாக சொல்லுகிறது. ಅವರಿಗೆ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗುವ ಅಧಿಕಾರ ಕೊಟ್ಟನು.
ಇವರು ರಕ್ತ ಸಂಬಂಧದಿಂದಾಗಲಿ ಕಾಮದಿಂದಾಗಲಿ ಪುರುಷ ಸಂಕಲ್ಪದಿಂದಾಗಲಿ ಹುಟ್ಟಿದವರಲ್ಲ, ದೇವರಿಂದಲೇ ಹುಟ್ಟಿದವರು. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இவர்கள் மனிதனால் பிறக்கவில்லை, ಇವರು ಮನುಷ್ಯರಿಂದ ಹುಟ್ಟಲಿಲ್ಲ, அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். ಅವರು ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿದರು. சோ இப்படி தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். ಈ ರೀತಿ ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿದವನು ಪಾಪ அப்ப ಮಾಡಲಾರನು. என்ன பாவத்தை குறித்து அது சொல்லுகிறது? ಯಾವ ಪಾಪದ ಬಗ್ಗೆ ಅದು ಹೇಳುತ್ತದೆ? விசுவாசித்தால் அவன் தேவனால் பிறந்தவன், ನಂಬಿದರೆ ಆತನು ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿದವನು, விசுவாசிக்காவிட்டால் அவன் தேவனால் பிறந்தவன் அல்ல. ಅವನು ನಂಬದಿದ್ದರೆ ಅವರು ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿದವರು ಅಲ್ಲ. அப்ப அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாகி அவன் தேவனால் பிறந்தவனானான். ಆತನ ನಾಮದಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ಆ ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿದವನಾದರೆ, எப்பொழுது அந்த விசுவாசத்தை அவன் இழந்து போகிறானோ, ಯಾವಾಗ ಆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೋ, எப்பொழுது அந்த விசுவாசத்தை அவன் மறுதலிக்கிறானோ, ಯಾವಾಗ ಆ ನಂಬಿಕೆಯನ್ನು ವಿರೋಧಿಸುತ್ತಾನೋ, அப்பொழுது அவன் பாவம் செய்கிறான். ಆಗ ಆತನು ಪಾಪ ಮಾಡುತ್ತಾನೆ. ஒருவன் தேவனால் பிறந்தால் பாவம் செய்ய மாட்டான் என்று சொன்னால், ಒಬ್ಬನ ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿದರೆ ಪಾಪ ಮಾಡಲಾರನು ಎಂದು ಹೇಳಿದರೆ, அவன் தேவனுடைய நாமத்தை விசுவாசிப்பதிலிருந்து பின்வாங்க மாட்டான். ಆತನು ದೇವರ ನಾಮ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಂಬುವುದರಿಂದ ಅವನು ಹಿಂಜರಿಯುವುದಿಲ್ಲ. இன்றைக்கு இந்த உலகத்திலே பாவம் என்று நாம் சொல்லுகிறோமே, ಈ ದಿನದಲ್ಲಿ ಲೋಕದಲ್ಲಿ ಪಾಪ ಎಂದು ನಾವು ಹೇಳುತ್ತೇವಲ್ಲ, குறிப்பாக விசுவாசிகள் மத்தியிலே பாவம் என்று சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟವರಲ್ಲಿ ಪಾಪ ಎಂದರೆ ಏನೆಂದರೆ, அவிசுவாசமே பாவம். ದೇವರನ್ನು ನಂಬದೇ ಇರುವುದೇ ಪಾಪ. மற்றவைகள் எல்லாம் அந்த அவிசுவாசத்தினுடைய விளைவுகள். ಅದು ಎಲ್ಲವೂ ದೇವರ ನಂಬದೇ ಇರುವುದಕ್ಕೆ ಕಾರಣಗಳಾಗಿರುತ್ತವೆ. இந்த உலக பிரகாரமான பாவங்கள் எல்லாமே, ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವಂತಹ ಪಾಪಗಳೆಲ್ಲವೂ ஏன் ஒரு மனிதன் செய்கிறான்? ಏಕೆ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಮಾಡುತ್ತಾನೆ? அவன் தேவனிடத்தில் பூரணமான விசுவாசம் இல்லாதவனாய் இருக்கிறபடியினாலே. ಅವನು ದೇವರಲ್ಲಿ ಪೂರ್ತಿಯಾದ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ಇರುವುದರಿಂದ. ஒருவனுக்கு தேவன் மேல் பூரணமான விசுவாசம் இருக்குமானால், ಒಬ್ಬನಿಗೆ ದೇವರ ಮೇಲೆ ಪೂರ್ತಿ ನಂಬಿಕೆ ಇದ್ದರೆ, தேவனுடைய வார்த்தையின் மேல் பூரணமான விசுவாசம் இருக்குமானால், ದೇವರ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ಪೂರ್ಣವಾದ ಒಂದು ನಂಬಿಕೆ ಇದ್ದರೆ, அவனால் பாவம் செய்ய முடியாது. ಅವನಿಂದ ಪಾಪ ಮಾಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அவன் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று அவன் விசுவாசிக்கிறான். ದೇವರು ಒಬ್ಬನು ಇದ್ದಾನೆ ಎಂದು ಆತನು ನಂಬುತ್ತಾನೆ. அதோடு மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அந்த தேவனுடைய நாமம் என்ன என்பதையும் அவன் அறிந்திருக்கிறான். ಆತನ ದೇವರ ಹೆಸರು ಏನು ಎಂದು ಆತನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. அதை மறுதலித்து ஒருவன் பின்வாங்கி போவானானால், ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು ಅವನು ಹಿಂಜರಿದು ಹೋದರೆ, அப்படிப்பட்டவர்களுக்கு தண்டனை வரும் என்பதை அவன் நிச்சயமாக அறிந்திருக்கிறான். ಅಂತವರಿಗೆ ದಂಡನೆ ಬರುತ್ತದೆ ಎಂದು ಖಂಡಿತವಾಗಲೂ ಆತನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. ஆக அவர் மேல் அவ்வளவு விசுவாசம் உள்ள எந்த மனிதனும் அந்த விசுவாசத்தை விட்டு போய் அவரை மறுதலிக்க மாட்டான். ಅಂತ ದೇವರ ನಾಮದ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿರುವ ಮನುಷ್ಯನು ಆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಿ ಪಾಪ ಮಾಡಲಾರನು. அப்படி பாவம் செய்தால் அவனுடைய நிலைமை என்ன? ಆ ರೀತಿ ಪಾಪ ಮಾಡಿದರೆ ಅವನ ಪರಿಸ್ಥಿತಿ ಏನಾಗಿರುತ್ತದೆ? அவன் விசுவாசத்தில் குறை உள்ளவனாய் இருக்கிறான். ಅವನು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಕೊರತೆ ಉಳ್ಳವನಾಗಿರುತ್ತಾನೆ. விசுவாசத்தில் குறை உள்ளவனாய் இருக்கிறவன் தான் இந்த உலக பிரகாரமான பாவங்களை செய்ய துணிவான். ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಕೊರತೆ ಉಳ್ಳವನೇ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಪಾಪ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಅವನು ಮುಂದಾಗುತ್ತಾನೆ. இப்படிப்பட்டவர்கள் விசுவாசிகள் மத்தியிலும் காணப்படலாம். ಇಂಥವರು ದೇವರಲ್ಲಿ ನಂಬುವವರ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಇರುತ್ತಾರೆ. ஒரு கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பரிபூரணமான விசுவாசிகளா இருக்கிறார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. ಒಂದು ಗುಂಪಿನಲ್ಲಿರುವ ಎಲ್ಲರನ್ನು ಪರಿಪೂರ್ಣ ನಂಬಿಕೆಯಿಂದ ಇದ್ದಾರೆ ಎಂದು ಹೇಳಲು ಆಗುವುದಿಲ್ಲ. அங்கே எப்பொழுதும் ஒரு 3 விதமான கூட்டங்கள் இருப்பார்கள். ಅಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ 3 ವಿಧವಾದ ಗುಂಪು ಇರುತ್ತದೆ. ஒன்று விசுவாசிகள், பரிபூரண விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிற ஒரு கூட்டம். ಪರಿಪೂರ್ಣ ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿರುವವರು ಒಂದು ಗುಂಪು. இன்னொரு கூட்டம் அவிசுவாசிகள் என்கிற கூட்டம். ಇನ್ನೊಂದು ದೇವರನ್ನು ನಂಬದೇ ಇರುವಂತ ಒಂದು ಗುಂಪು. இந்த இரண்டுக்கும் இடையில இன்னொரு கூட்டம் இருக்கிறது. ಈ ಎರಡರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇನ್ನೂ ಒಂದು ಗುಂಪು ಇದೆ. தங்களை பரிபூரண விசுவாசிகள் போல காட்டிக்கொள்ளுகிற ஒரு கூட்டம். ತನ್ನನ್ನು ಪೂರ್ಣ ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿರುವ ಹಾಗೆ ತೋರಿಸುವ ಒಂದು ಗುಂಪು. சோ இந்த 3 விதமான கூட்டங்கள் எப்பொழுதுமே எல்லா இடத்திலுமே இருப்பார்கள். ಈ 3 ರೀತಿಯಾದ ಗುಂಪು ಯಾವಾಗಲೂ ಎಲ್ಲಾ ಸ್ಥಳದಲ್ಲೂ ಇರುತ್ತದೆ. யாகோஷுவாவுடைய சீஷர்களே இந்த 3 கூட்டமும் இருந்தார்கள். ಯಾಕೋಬನ ಶಿಷ್ಯರಲ್ಲೂ ಈ 3 ತರದ ಗುಂಪು ಇತ್ತು. இந்த 3 விதமான கூட்டத்திலே ಈ 3 ವಿಧವಾದ ಗುಂಪಿನಲ್ಲಿ 11 சீஷர்கள் உண்மையான விசுவாசிகளாய் இருந்தார்கள். 11 ಶಿಷ್ಯರು ನಿಜವಾದ ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟವರಾಗಿದ್ದರು. ஒருவன் அவிசுவாசியாய் இருந்தான். ಒಬ್ಬನು ದೇವರನ್ನು ನಂಬದೇ ಇರುವವನಿದ್ದನು. ஒருவன் அல்ல,
70 பேர் அவிசுவாசிகளா இருந்தார்கள். 70 ಜನ ಆತರು ದೇವರನ್ನು ನಂಬದೇ ಇರುವವರಿದ್ದರು. யாகுஷோக்கு மொத்தம் எத்தனை சீஷர்கள்? ಯಾಕೋಬನಿಗೆ ಒಟ್ಟು ಎಷ್ಟು ಜನ ಶಿಷ್ಯರು? 82 சீஷர்கள். 82 ಜನ ಶಿಷ್ಯರಾಗಿದ್ದರು. அந்த 82 சீஷர்கள்ல ಆ 82 ಶಿಷ್ಯರಲ್ಲಿ 70 பேர் ஒரு கூட்டம், 70 ಜನ ಒಂದು ಗುಂಪು, 12 பேர் இன்னொரு கூட்டம். 12 ಜನ ಇನ್ನೊಂದು ಗುಂಪು. சோ இந்த 70 சீஷர்கள் ಈ 70 ಶಿಷ್ಯರು எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள்? ಎಂತವರಾಗಿದ್ದರು? இவர்கள் அவிசுவாசிகளாக இருந்தார்கள். ಇವರು ದೇವರನ್ನು ನಂಬದವರಾಗಿದ್ದರು. ஒரு கட்டத்தில் அவர்கள் திட்டவட்டமாக வெளிப்படையாக சொல்லிவிட்டார்கள். ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಅವರು ದೇವರನ್ನು ಖಂಡಿತವಾಗಿ ಅವರು ಹೇಳಿಬಿಟ್ಟರು. யார் இதை விசுவாசிக்க முடியும்? ಯಾರು ಇದನ್ನು ನಂಬಲು ಸಾಧ್ಯ? இது கடினமான உபதேசம் ಇದು ತುಂಬಾ ಕಠಿಣವಾದ ಉಪದೇಶ என்று சொல்லி விசுவாசியாமல் அவர்கள் பின்வாங்கி போய்விட்டார்கள். ಹೇಳಿ ಅವರು ದೇವರನ್ನು ನಂಬದೆ ಹೇಳಿ ಅವರು ಹಿಂಜರಿದು ಹೋದರು. சோ இவர்களை நாம் அவிசுவாசிகள் என்ற கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ளலாம். ಇವರನ್ನು ನಾವು ದೇವರನ್ನು ನಂಬದಿರುವ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು. ஆனால் இவர்களும் யாகுஷ்வாவின் சீஷர்களாய் இருந்தார்கள். ಆದರೂ ಇವರು ಯಾಕೋಬನ ಶಿಷ್ಯರಾಗಿದ್ದರು. இவர்கள்தான் யாகுஷ்வாவிடத்தில் அறிக்கை பண்ணினார்கள். ಇವರೇ ಯಾಕೋಬನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದು அறிக்கை ಮಾಡಿಕೊಂಡರು. ஐயா, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் எல்லாம் ஓடுகிறது. ಅಯ್ಯ, ನಿನ್ನ ಹೆಸರಿನ ಮೇಲಿನ ದೆವ್ವಗಳು ಓಡುತ್ತವೆ. உம்முடைய நாமத்தினாலே வியாதிகள் எல்லாம் சுகமாகிறது. ನಿನ್ನ ಹೆಸರಿನ ನಿಮಿತ್ತವೇ ಎಲ್ಲ ರೋಗಗಳು ವಾಸಿಯಾಗುತ್ತವೆ என்று யாகுஷ்வாவிடத்தில் சொன்னவர்கள் இந்த 70 பேர் தான். ಎಂಬುದಾಗಿ ಯಾಕೋಬನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದು ಹೇಳಿದ ಈ 70 ಜನರೇ. இதை நீங்கள் லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். ಲೂಕನ ಪುಸ್ತಕ 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿರಿ. சோ இப்படிப்பட்ட சீஷர்கள் அவருடைய நாமத்தினாலே அதிசயங்களும் அற்புதங்களும் பண்ணின சீஷர்கள் தான் ಆತನ ನಾಮದ ನಿಮಿತ್ತ ಅವರು ಅದ್ಭುತ ಸೂಚಕಗಳನ್ನು ಮಾಡಿದಂತ ಶಿಷ್ಯರೇ எப்பொழுது அவர் உபதேசத்தை அவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தாரோ, ಯಾವಾಗ ಅವರಿಗೆ ಉಪದೇಶ ಕೊಡಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದರು, அப்பொழுது அவர்கள் இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்ற முடியும் என்று சொல்லிவிட்டார். ಆಗ ಅವರು ಇದು ಕಠಿಣವಾದ ಉಪದೇಶ, ಯಾರು ಇದನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಬಹುದು ಎಂದು ಹೇಳಿದರು. இவர்களும் முதலிலே தேவனால் பிறந்தவர்கள் என்பதாகத்தான் வந்தார்கள். ಇವರು ಮೊದಲು ಅವರು ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿದವರಾಗಿ ಬಂದರು. ஏன் இவர்களும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகத்தான் வந்தார்கள். ಆತನ ಹೆಸರಿನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟವರಾಗಿ ಬಂದರು. ஆனால் அவர்களுடைய ஒரு விசுவாசம் பரிபூரணமாக இருக்கவில்லை. ಆದರೆ ಅವರ ನಂಬಿಕೆ ಪರಿಪೂರ್ಣವಾದ ನಂಬಿಕೆಯಾಗಿರಲಿಲ್ಲ. அநேகர் சபைகளுக்கு வரும்போது அவர்களை நாம் விசுவாசிகள் என்று கண்டிப்பாக ஒத்துக்கொள்ளுகிறோம். ಅನೇಕರ ಸಭೆಗೆ ಬರುವಾಗ ಅವರನ್ನು ದೇವರನ್ನು ನಂಬಿದವರು ಎಂದು ನಾವು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆனால் எல்லாருடைய விசுவாசமும் பரிபூரணமாக இருப்பதில்லை. ಆದರೆ ಎಲ್ಲರೂ ನಂಬಿಕೆಯು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. யாகுஷுவாவை தேடினவர்களுடைய விசுவாசமும் அப்படி பரிபூரணமாக இருக்கவில்லை. ಯಾಕೋಬನ ಹುಡುಕಿದವರು ಕೂಡ ಅವರ ನಂಬಿಕೆಯು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಇರಲಿಲ್ಲ. அந்த கூட்டங்களிலே அவர் யார் என்று அறிந்து அவரை விசுவாசித்தவர்கள் சிலர்தான். ಆ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಆತನು ಯಾರು ಎಂದು ತಿಳಿದುಕೊಂಡು ಆತನು ನಂಬಿದವರು ಸ್ವಲ್ಪ ಜನರೇ. அவரை தேடின இந்த அதிகமான ஜனங்களிலே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள்? ಆತನು ಹುಡುಕಿದಂತ ಅನೇಕರಲ್ಲಿ ಎಂತವರಾಗಿದ್ದರು? யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போமானால், ஜான் 6:26. ಯೋಹನನ ಪುಸ್ತಕ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 63ನೇ ವಚನ. 6:26. ಯಾಕೋಬ ಅವರಿಗೆ, ನಿಮಗೆ ನಿಜ ನಿಜವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ನೀವು ನನ್ನನ್ನು ಹುಡುಕುವುದು ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿದ್ದರಿಂದಲ್ಲ, ಆ ರೊಟ್ಟಿ ತಿಂದು ಹೊಟ್ಟೆ ತುಂಬಿಸಿಕೊಂಡಿದ್ದರಿಂದಲೇ. ஹல்லேலூயா. அல்லேலೂಯಾ. இங்கே ஒரு கூட்டம் யாகோஷுவாவை தேடுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். ಇಲ್ಲಿ ಒಂದು ಗುಂಪು ಯಾಕೋಬನ ಹುಡುಕುವುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. அவரை தேடி அவருக்காக காத்திருந்த ஒரு கூட்டம். ಅವರನ್ನು ಹುಡುಕಿ ಅವರಿಗೋಸ್ಕರ ಕಾದುಕೊಂಡಿದ್ದಂತ ಒಂದು ಗುಂಪು. அப்போ ஐயா, எங்கே போனீர், உமக்காக எவ்வளவு நேரம் காத்திருந்தோம் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். ಅಯ್ಯೋ, ಎಲ್ಲಿ ಹೋಗಿದ್ರಿ, ನಾವು ನಿಮಗಾಗಿ ತುಂಬಾ ಹೊತ್ತು ಕಾದುಕೊಂಡಿದ್ದೇವಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. இப்ப என்னிடத்தில் யாராகிலும் அப்படி சொன்னால், ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಬಂದು ಆ ರೀತಿ ಹೇಳಿದರೆ நான் உடனே மிக சந்தோஷப்பட்டு அவர்களை உள்ளே அழைத்து கொண்டு வந்து விடுவேன். ನಾನು ತುಂಬಾ ಪಟ್ಟುಕೊಂಡು ಅವರನ್ನು ಒಳಗಡೆ ಕರೆದುಕೊಂಡು ಬರುತ್ತೇನೆ. அல்ல, யாகோஷுவா சந்தோஷப்படவில்லை. ಆದರೆ ಯಾಕೋಬ ಸಂತೋಷ ಪಡಲಿಲ್ಲ. அவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? ಅವರನ್ನು ನೋಡಿ ಏನನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ? நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு நான் யார் என்று அறிந்ததனால் நீங்கள் என்னை தேடவில்லை. ನೀವು ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿ ನನ್ನನ್ನು ಹುಡುಕಲಿಲ್ಲ. அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே மீண்டும் எப்பொழுது அப்பம் புசிக்கலாம் என்று நீங்கள் என்னை தேடுகிறீர்கள். ರೊಟ್ಟಿ ತಿಂದು ಹೊಟ್ಟೆ ತುಂಬಿಸಿಕೊಂಡಿದ್ದರಲ್ಲೇ ಮತ್ತೆ ರೊಟ್ಟಿ ತಿನ್ನುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನೀವು ನನ್ನನ್ನು ಹುಡುಕುತ್ತೀರಿ. அப்பத்துக்காக அவரை தேடினவர்கள், ರೊಟ್ಟಿಗೋಸ್ಕರ ಆತನನ್ನು ಹುಡುಕಿದರು. அதாவது காரிய காரணங்களுக்காக அவரை தேடினவர்கள், ಕಾರ್ಯ ಕಾರಣಕ್ಕೋಸ್ಕರ ಅವರನ್ನು ಹುಡುಕಿದರು. சத்தியத்திற்காக அவரை தேடினவர்கள் அல்ல. ಸತ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ಆತನನ್ನು ಹುಡುಕಿದವರಲ್ಲ. சோ அப்படிப்பட்ட கூட்டம் தான் யாகோஷுவா ஊழியம் செய்யும் பொழுது அதிக நம்பரில் இருந்தார்கள்.
ಅಂತ ಗುಂಪೆ ಯಾಕೋಬ ಸೇವೆ ಮಾಡುವಾಗ ತುಂಬಾ ಜನರಾಗಿದ್ದರು. உண்மையான சீஷர்கள் 11 பேர் தான் இருந்தார்கள். ನಿಜವಾದ ಶಿಷ್ಯರು 11 ಜನ ಮಾತ್ರ ಇದ್ದರು. ஆனால் இப்படிப்பட்டவர்கள் 70 பேர் இருந்தார்கள். ಆದರೆ ಇಂಥ ಜನರು 70 ಜನ ಇದ್ದರು. எதை காட்டுகிறது? ಇದು ಯಾವುದನ್ನು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತದೆ? இன்றைக்கும் அவரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிற கூட்டத்திலே மிகுதியான கூட்டம் அப்பம் தின்பதற்காகவே அவரை பின்பற்றுகிறது. ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಇದು ಏನು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತದೆಂದರೆ ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಆತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವವರು ರೊಟ್ಟಿ ತಿಂದು ಹೊಟ್ಟೆ ತುಂಬಿಸುವ ಜನರಾಗಿರುತ್ತಾರೆ. அதாவது அவரை தேடி போனால் எங்களுக்கு ஏதாகிலும் ஒரு நன்மை கிடைக்கும் என்பதற்காகவே தேடுகிறார்கள். ಆತನ ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋದರೆ ನಮಗೆ ಯಾವುದಾದರೂ ಒಳ್ಳೆಯದು ಸಿಗುತ್ತದೆ ಎಂಬುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನನ್ನು ಹುಡುಕುವವರಾಗಿರುತ್ತಾರೆ. இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் உபதேசத்தை கொடுக்க போனால், ಇಂಥವರಿಗೆ ನಾವು ಉಪದೇಶವನ್ನು ಕೊಡಲು ಹೋದರೆ, ஐயோ இது கடினமான உபதேசம், எங்களுக்கு இது வேண்டாம் என்று சொல்லி ஓடி விடுவார்கள். ಇದು ತುಂಬಾ ಕಠಿಣವಾದ ಉಪದೇಶ, ನಮಗೆ ಬೇಡ ಎಂದು ಓಡಿ ಹೋಗುತ್ತಾರೆ. இல்ல நீங்க வாங்க எங்க சபையிலிருந்து உங்களுக்கு அநேக நன்மைகளை செய்கிறோம் என்று சொன்னால், ಇಲ್ಲ ಬನ್ನಿರಿ ನಮ್ಮ ಸಭೆಯಿಂದ ನಿಮಗೆ ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ ಎಂದು ಹೇಳಿದರೆ, அவர்களும் வருவார்கள், இன்னும் சிலரை கூட்டிக் கொண்டும் வருவார். ಅವರು ಬರುತ್ತಾರೆ, ಇನ್ನ ಕೆಲವರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. ஆனால் யாகுஷ்வா ஊழியம் செய்யும் பொழுதே அது அப்படித்தான் இருந்தது. ಯಾಕೋಬ ಸೇವೆ ಮಾಡುವಾಗಲೂ ಅದು ಆ ರೀತಿ ಇತ್ತು. அப்ப இப்பொழுதும் அதிலிருந்து பெரிய மாற்றத்தை ஒன்றும் நீங்கள் காண முடியாது. ಈಗಲೂ ಅದರಿಂದ ಯಾವ ದೊಡ್ಡ ಬದಲಾವಣೆಯನ್ನು ನೀವು ಕಾಣಲು ಆಗುವುದಿಲ್ಲ. ஆனால் நாம் யாரும் அப்படிப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது. ಆದರೆ ನಾವು ಯಾರು ಅಂತವರಾಗಿರಬಾರದು. அப்பத்திற்காக அல்லது சில நன்மைகளுக்காக சில ஆசீர்வாதங்களுக்காக அவரை தேடுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ನಾವು ರೊಟ್ಟಿಗೋಸ್ಕರ, ಆಶೀರ್ವಾದಕ್ಕೋಸ್ಕರ, ಸೂಚಕ ಕಾರ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ಆತನನ್ನು ಹುಡುಕುವವರಾಗಿರಬಾರದು. நம்ம அப்பாவை நாம் நேசிக்கிறோம், நம்முடைய அம்மாவை நாம் நேசிக்கிறோம். ನಮ್ಮ ತಂದೆಯನ್ನು ತಾಯಿಯನ್ನು ನಾವು ಪ್ರೀತಿಸುತ್ತೇವೆ. ஒருவேளை சின்ன வயதில் வேண்டுமானால் அவர்கள் அப்பம் கொடுப்பார்கள் என்று அவர்களை நேசித்திருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದಾಗ ಅವರು ನಮಗೆ ರೊಟ್ಟಿ ಕೊಡುತ್ತಾರೆ ಎಂದು ನಾವು ಪ್ರೀತಿ ಮಾಡಿರಬಹುದು. ஆனால் நாமே சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு கூட நம்ம அப்பா அம்மாவை நாம் நேசிக்கிறோமே. ನಾವೇ ಹೋಗಿ ಸಂಪಾದನೆ ಮಾಡುವಾಗಲೂ ಕೂಡ ನಾವು ಅಪ್ಪ ಅಮ್ಮನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇವಲ್ಲ. ஏன் அவர்கள் அப்பம் தருவார்கள் என்றால் நாம் அவர்களை நேசிக்கிறோம்? ಏಕೆ ಅವರು ನಮಗೆ ರೊಟ್ಟಿ ಕೊಡುತ್ತಾರೆ ಎಂದು ನಾವು ಅವರನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೇವೆ? நிச்சயமாக இல்லை. ಖಂಡಿತವಾಗಲೂ ಅಲ್ಲ. அவர்கள் நம்முடைய அப்பாவாக நம்முடைய அம்மாவாக இருப்பதினால் மாத்திரமே நாம் அவர்களை நேசிக்கிறோம். ಅವರು ನಮ್ಮ ತಂದೆಯೂ ತಾಯಿಯೂ ಆಗಿರುವುದರಿಂದಲೇ ನಾವು ಅವರನ್ನು ಪ್ರೀತಿ அப்ப ಮಾಡುತ್ತೇವೆ. அவர்களை நேசிப்பதற்கு நமக்கு இருக்கிற ஒரே காரணம் நமக்கும் அவர்களுக்கும் இடையில் இருக்கிற உறவு. ಕಾರಣ ಅವರನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಮಗಿರುವಂತ ಒಂದೇ ಒಂದು ಕಾರಣ ನಮಗೂ ಅವರಿಗೂ ಇರುವಂತ ಸಂಬಂಧ. அப்படித்தான் யாகுஷ்வாவை தேடின மற்ற 11 சீஷர்களுக்கும் இருந்தது. ಅಂತ ಸಂಬಂಧನೇ ಯಾಕೋಬನ ಹುಡುಕಿದಂತ 11 ಶಿಷ್ಯರಲ್ಲಿಯೂ ಇತ್ತು. அவர்கள் வேற எந்த காரணத்தை தேடியும் அவரை பின்பற்றவில்லை. ಅಂತವರು ಯಾವ ಕಾರಣಕ್ಕೋಸ್ಕರನೂ ಅವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಲಿಲ್ಲ. அவர் யார் என்று அறிந்து அவரை பின்பற்றினார்கள். ಆತನು ಯಾರು ಎಂದು ತಿಳಿದುಕೊಂಡು ಅವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದರು. ஒருவேளை அந்த காலத்தில் அவர்கள் பரிபூரணமாக அறியவில்லை. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಅವರು ಅವರನ್ನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. அவருடைய சுபாவத்துக்கு உதாரணமாக பேதுரு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ಅದರ ಸ್ವಭಾವಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ ಪೇತ್ರನು ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. நீங்களும் போய்விட்டால் நல்லது, ஏன் போகவில்லை என்று யாகுஷ்வா கேட்கிறார். ನೀವು ಹೋಗಬಹುದಿತ್ತಲ್ಲ ಅಂತ ಯಾಕೋಬ ಕೇಳುತ್ತಾರೆ. அப்படி கேட்கும் பொழுது சீஷர்களில் ஒருவன் பேதுரு சொல்லுகிறார். ಶಿಷ್ಯರಲ್ಲಿ ಒಬ್ಬನಾದ ಪೇತ್ರನು ಹೇಳುತ್ತಾನೆ. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 67, 68, 69. ಯಾಕೋಬ ಇದನ್ನು ನೋಡಿ ತನ್ನ 12 ಮಂದಿಯನ್ನು ನೀವು ಸಹ ಹೋಗಬೇಕೆಂದಿದ್ದೀರಾ ಎಂದು ಕೇಳಿದ್ದಕ್ಕೆ ಸೀಮೋನ್ ಪೇತ್ರನು, ಸ್ವಾಮಿ, ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ಇನ್ಯಾರ ಬಳಿಗೆ ಹೋಗೋಣ? ನಿನ್ನಲ್ಲಿ ನಿತ್ಯ ಜೀವನ ಉಂಟು ಮಾಡೋ ವಾಕ್ಯಗಳುಂಟು, ನೀನು ದೇವರ ಪ್ರತಿಷ್ಠಿಸಿದವನೇ ಎಂದು ನಾವು ನಂಬಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. இந்த 11 அல்லது இந்த 12 சீஷர்களும் அவரை விட்டு போகாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் அங்கே சொல்லுகிறார்கள். ಈ 12 ಮಂದಿ ಶಿಷ್ಯರು ಆತನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗದೆ ಇರುವುದಕ್ಕೆ ಒಂದೇ ಒಂದು ಕಾರಣವನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. நாங்கள் விசுவாசிக்கிறோம். ನಾವು ನಂಬುತ್ತೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. அவர்கள் சொன்ன ஒரே ஒரு காரணம் என்ன? ಅವರು ಹೇಳಿದಂತ ಒಂದೇ ಒಂದು ಕಾರಣ ಏನು? உம்மை விசுவாசிக்கிறோம். ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ನಂಬುತ್ತೇವೆ. என்னவெல்லாம் விசுவாசிக்கிறோம்? ಏನೆಲ್ಲ ನಂಬುತ್ತೇವೆ? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டென்று விசுவாசிக்கிறோம். ನಿತ್ಯ ಜೀವನ ವಾಕ್ಯಗಳು ನಿನ್ನಲ್ಲಿ ಉಂಟು ಎಂದು ನಂಬುತ್ತೇವೆ. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய மஷிகா என்று உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ನೀವು ಜೀವನುಳ್ಳ ದೇವರ ಮಗನಾಗಿರೋ ಮೆಸ್ಸಿಯ ಎಂದು ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ನಂಬುತ್ತೇವೆ. மொத்தத்தில் அவர்களிடத்தில் இருந்த விஷயம் என்ன? ಮುಖ್ಯವಾಗಿ ಅವರಲ್ಲಿ ಇದ್ದಂತ ವಿಷಯ ಏನು? அவர் மேல் விசுவாசம். ಆತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ. அந்த 70 பேர் என்ன ஆச்சு? ಆ 70 ಜನ ಏನಾದರೂ அவர்களுக்கு அவர் மேல் விசுவாசம் இல்லை. ಅವರಿಗೆ ಈತನ
ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇರಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. Hallelujah. சோ அவர்கள் அதை குறித்து விசுவாசிக்காமல் பின்வாங்கி போனபடினாலே அவர்கள் அவிசுவாசிகள் என்று சொல்லுகிறோம். ಅವರು ಆತನನ್ನು ನಂಬದೆ ಆತನ ಹಿಂಜರಿದ್ರಿಂದ ಅವರು ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದವರು ಎಂದು ನಾವು ಹೇಳುತ್ತೇವೆ. இங்கே இந்த இரண்டு கூட்டத்தை விட்டு மூன்றாவது ஒருத்தர் இருக்கிறார். ಈ ಎರಡು ಗುಂಪನ್ನು ಬಿಟ್ಟು ಮೂರನೇ ಒಂದು ಗುಂಪಿದೆ. அவர்தான் யூதாஸ் காரியோத். ಅವನೇ ಯೂದಾಸನು. இந்த யூதாஸ் காரியோத் எந்த கூட்டத்தில் இருக்கிறார்? ಈ ಯೂದಾಸ್ ಕಾರಿಯೋತನು ಯಾವ ಗುಂಪಿನಲ್ಲಿದ್ದಾನೆ? அவிசுவாசிகளுடைய கூட்டத்தில் இல்லை. ಅವನು ದೇವರನ್ನು ನಂಬದೆ ಇರುವಂತ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಇಲ್ಲ. அவன் விசுவாசிகளுடைய கூட்டத்தில் இருக்கிறான். ಅವನು ದೇವರನ್ನು ನಂಬಿದಂತ ಗುಂಪಿನಲ್ಲಿದ್ದಾನೆ. ஆனால் எல்லாரை காட்டிலும் முக்கியமான விசுவாசியை போல நடிக்கிறான். ಆದರೆ ಎಲ್ಲದಕ್ಕಿಂತಲೂ ಅವನು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವನಾಗಿ ನಟನೆ ಮಾಡುತ್ತಾನೆ. உள்ளத்திற்குள் அவன் யாராய் இருந்தான்? ಅಂತರಂಗದಲ್ಲಿ ಆತನು ಯಾರಾಗಿದ್ದಾನೆ? அவன் கேட்டின் மகனாய் இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. ಅವನು ಅಧರ್ಮ ಸ್ವರೂಪನು ಎಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. சோ அவன் கேட்டின் மகனாய் இருந்தாலும் ಅವನು ಅಧರ್ಮ ಸ್ವರೂಪನಾಗಿದ್ದರೂ ಕೂಡ அவிசுவாசிகளுடைய கூட்டத்தில் சேராதபடிக்கு ಅವನು ದೇವರನ್ನು ನಂಬದೆ ಇರುವ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಸೇರದೆ யாகுஷுவாவை விசுவாசிக்கிற கூட்டத்தில் ஒருவனாக இருந்தான். ಅವನು ದೇವರನ್ನು ಯಾಕೋಬನನ್ನು ನಂಬುವಂತ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಒಬ್ಬನಾಗಿದ್ದನು. இவன்தான் மிகவும் ஆபத்தானவன். ಇವನೇ ತುಂಬಾ ಅಪಾಯಕರವಾದ. அவிசுவாசிகளை நீங்கள் நம்பலாம். ಆದರೆ ದೇವರನ್ನು ನಂಬದೆ ಇರುವವರನ್ನು ನೀವು ನಂಬಬಹುದು. காரணம் அவர்கள் நம்பினால் நம்பினோம் என்று சொல்வார்கள், நம்பவில்லை என்றால் நம்பவில்லை என்று சொல்லி போய்விடுவார். ಕಾರಣ ಅವರು ನಂಬಿದರೆ ನಂಬಿದ್ದೇವೆ, ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿ ಹೋಗುತ್ತಾರೆ. அவர்களை நீங்கள் நம்பலாம். ಅವರನ್ನು ನೀವು ನಂಬಬಹುದು. ஆனால் யாரை நம்ப முடியாது? ಆದರೆ ಯಾರ ನಂಬಲು ಆಗುವುದಿಲ್ಲ. விசுவாசியை போல் இருக்கிறவனை நாம் நம்ப முடியாது. ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವನಾಗಿ ಇರುವವನನ್ನು ನೀವು ನಂಬಲು ಆಗುವುದಿಲ್ಲ. அவன்தான் எல்லாவரை காட்டிலும் அதிகமாக துரோகம் பண்ணுகிறவனாய் இருப்பான். ಅವನು ಅಂತವನೇ ಎಲ್ಲರಿಗಿಂತಲೂ ಅಧಿಕ. சோ இப்படி ஒரு மூன்று கூட்டங்களை எப்பொழுதுமே நாம் பார்க்கிறோம். ಈ ಮೂರು ಗುಂಪು ನಾವು ಯಾವಾಗಲೂ ನೋಡುತ್ತೇವೆ. அப்ப விசுவாசி என்பவன் எதை விசுவாசிக்கிறவனாய் இருந்தான்? ನಂಬುತ್ತೇನೆ ಎಂಬುವನು ಯಾವುದನ್ನು ನಂಬುತ್ತಾನೆ? பேதுரு அங்கே சொன்னார், ಪೇತ್ರನಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾನೆ, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய மெஷியாக் என்று உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார். ಜೀವನುಳ್ಳ ದೇವರ ಮಗನಾಗಿರುವ ಮೆಸ್ಸಿಯ ಎಂದು ನಾವು ನಂಬುತ್ತೇವೆ. இப்ப அநேகருக்கு ஒரு குழப்பங்கள் வரலாம். ಇವಾಗ ಅನೇಕರಿಗೆ ಒಂದು ಗೊಂದಲ ಬಂದಿರಬಹುದು. யாகுஷுவா தேவனுடைய குமாரனா அல்லது தேவனா? ಯಾಕೋಬ ದೇವರ ಮಗನ ಅಲ್ಲದೆ ದೇವರ? சோ இப்படிப்பட்ட குழப்பங்கள் நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ಈ ರೀತಿಯಾದ ಗೊಂದಲಗಳು ಬರಲು ನಮಗೆ ಬರುತ್ತವೆ. இந்த குழப்பங்கள் இருப்பதனாலேயே நீங்கள் அவிசுவாசி அல்ல. இந்த குழப்பங்கள் இருந்தால் நீங்கள் அவிசுவாசி என்ற அர்த்தம் அல்ல. ಈ ಗೊಂದಲ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದರೆ ನೀವು ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದವರ ಅಲ್ಲ. நீங்கள் விசுவாசிதான், ನೀವು ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟವರೇ, ஆனால் இன்னும் பரிபூரணப்படவில்லை. ಆದರೆ ಇನ್ನು ನೀವು ಪರಿಪೂರ್ಣ ಹೊಂದಲಿಲ್ಲ. அவருடைய விசுவாசத்திலே நீங்கள் என்ன செய்யவில்லை? பரிபூரணப்படவில்லை. ಆತನ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನೀವು ಇನ್ನೂ ಪರಿಪೂರ್ಣರಾಗಲಿಲ್ಲ. சோ ஆகவே அதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் வசனத்தின் மூலமாக. ಅದನ್ನು ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು ಸತ್ಯವೇದದ ಮುಖಾಂತರ. சோ 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம். 1 ಯೋಹಾನನ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 22ನೇ ವಚನ. ಯಾಕೋಬವು ಮೆಸ್ಸಿಯನಲ್ಲ ಎನ್ನುವವನು ಸುಳ್ಳುಗಾರನಲ್ಲವಾದರೆ ಸುಳ್ಳುಗಾರನು ಬೇರೆ ಎಲ್ಲಿದ್ದಾನೆ? ಯಾವನಾದರೂ ತಾನು ತಂದೆಯನ್ನು ಮಗನನ್ನು ಅರಿಯೇನು ಎಂದು ಹೇಳಿದರೆ ಅವನೇ ಮೆಸ್ಸಿಯ ವಿರೋಧಿ. ஹல்லேலூயா. யாகுஷுவாவை மஷிகா அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. ஹல்லேலூயா. பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. ತಂದೆಯನ್ನು ಮಗನನ್ನು ಅಲ್ಲಗಳೆಯುವವನೇ ಅವನು ಅಂಟಿಕ್ರಿಸ್ತನು. 18ஆம் வசனம் சொல்லுகிறது, 18th verse. ಮಕ್ಕಳಿರ, ಇದು ಕಡೆಗಳಿಗೆಯಾಗಿದೆ. ಮೆಸ್ಸಿಯ ವಿರೋಧಿ ಬರುತ್ತಾನೆಂದು ನೀವು ಕೇಳಿದ್ದೀರಷ್ಟೇ. ಈಗಲೂ ಕ್ರಿಸ್ತ ವಿರೋಧಿಗಳು ಬಹುಮಂದಿ ಎದ್ದಿದ್ದಾರೆ. ಇದರಿಂದ ಇದು ಕಡೆಗಳಿಗೆಯಾಗಿದೆ ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இங்கே யாகுஷுவா அதாவது பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. ಯಾಕೋಬನನ್ನು ಮಗನನ್ನು ವಿರೋಧಿಸುವ ಕಡೆಗಣಿಸುವವನೇ ಮೆಸ್ಸಿಯ ವಿರೋಧಿ. குமாரனை மறுதலிக்கிறவன் ಮಗನನ್ನು ಅಲ್ಲಗಳೆಯುವವನು பிதாவை உடையவன் அல்ல. ತಂದೆಯವನಾಗಿರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. குமாரனை மறுதலிக்கிறவன் யாரு இல்ல? பிதா இல்ல. ಮಗನನ್ನು ಅಲ್ಲಗಳೆಯುವವನ ಬಳಿಯಲ್ಲಿ ತಂದೆ ಇರುವುದಿಲ್ಲ. இதையே வேற சரி, குமாரனை அறிக்கை இடுகிறவன்
ಮಗನನ್ನು ಆರಿಕೆ ಮಾಡುವವನು பிதாவையும் உடையவனாக இருக்கிறான். ತಂದೆಯವನಾಗಿ ಇರುತ್ತಾನೆ. இங்கே அவன் பிதாவையும் குமாரனையும் அறிக்கை செய்யவில்லை, ಇಲ್ಲಿ ಆತನು ತಂದೆಯನ್ನು ಮಗನನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಲಿಲ್ಲ, குமாரனை மட்டுமே அறிக்கை செய்கிறான். ಮಗನನ್ನೇ ಆತನು ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತಾನೆ. குமாரனை அறிக்கை செய்கிறவன் ತಂದೆಯನ್ನು ಮಗನನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡುವವನು பிதாவையும் குமாரனையும் உடையவனாக இருக்கிறான். ತಂದೆಯ ಮಗನಿಗೆ ಸೇರಿದವನಾಗಿರುತ್ತಾನೆ. இல்ல, பிதாவை உடையவனாய் இருக்கிறான். ತಂದೆಯೇ ಸೇರಿದವನಾಗಿರುತ್ತಾನೆ. அப்போ இங்கே 13ஆம் வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, ತಂದೆಗಳೇ, ಆದಿಯಿಂದಿರುವಾತನನ್ನು ನೀವು ಬಲ್ಲವರಾಗಿರುವುದರಿಂದ ನಿಮಗೆ ಬರೆಯುತ್ತೇನೆ. ಯೌವನಸ್ಥರೇ, ನೀವು ಕೆಡುಕನನ್ನು ಜಯಿಸಿರುವುದರಿಂದ ನಿಮಗೆ ಬರೆಯುತ್ತೇನೆ. ಮಕ್ಕಳಿರ, ನೀವು ತಂದೆಯನ್ನು ಬಲ್ಲವನಾಗಿರುವುದರಿಂದ ನಿಮಗೆ ಬರೆದಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. இங்கே 3 விதமான காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ಇಲ್ಲಿ 3 ವಿಧವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. பிதாக்களே, ತಂದೆಗಳೇ, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். ಆದಿಯಿಂದಿರುವಾತನನ್ನು ನೀವು ಬಲ್ಲವನಾಗಿರುವುದರಿಂದ ನಿಮಗೆ ಬರೆಯುತ್ತೇನೆ. வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். ಯೌವನಸ್ಥರೇ, ನೀವು ಕೆಡುಕನನ್ನು ಜಯಿಸಿರುವುದರಿಂದ ನಿಮಗೆ ಬರೆಯುತ್ತೇನೆ. கடைசியில பிள்ளைகளிடத்திலே வரும் பொழுது, ಮಕ್ಕಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರುವಾಗ, பிள்ளைகளே, ಮಕ್ಕಳಿರ, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனாலே உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லுகிறேன். ನೀವು ತಂದೆಯನ್ನು ಬಲ್ಲವನಾಗಿರುವುದರಿಂದ ನಿಮಗೆ ಬರೆದಿದ್ದೇನೆ. அப்ப இந்த 3 கூட்டமும் பிதாவை அறிந்திருந்தார்களா, அறியவில்லையா? ಈ 3 ಗುಂಪು ತಂದೆಯನ್ನು ಅರಿತಿದ್ದರಾ ಇಲ್ಲವಾ? முதல்ல சொல்றாரு, ஆதி முதல் இருக்கிறவர். அங்க பிதா என்று சொல்லவில்லை, ಅಲ್ಲಿ ತಂದೆ ಎಂದು ಹೇಳಲಿಲ್ಲ. ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால். ಆದಿಯಿಂದಿರುವಾತನನ್ನು ಬಲ್ಲವನಾಗಿರುವುದರಿಂದ. வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால். ಯೌವನಸ್ಥರೇ, ನೀವು ಕೆಡುಕನನ್ನು ಜಯಿಸಿರುವುದರಿಂದ. பொல்லாங்கனை இவர்கள் எப்படி ஜெயித்தார்கள்? ಕೆಡುಕನನ್ನು ಇವರು ಯಾವ ರೀತಿ ಜಯಿಸಿದರು? பொல்லாங்கன் என்ன செய்வான் என்பதை நாம் அறிந்திருந்தால் அவனை எப்படி ஜெயிப்பது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ಕೆಡುಕನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂದು ತಿಳಿದುಕೊಂಡರೆ ಆತನನ್ನು ಹೇಗೆ ಜಯಿಸುವುದು ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. இந்த பொல்லாங்கன் ஆதியில என்ன செய்தான்? ಈ ಕೆಡುಕನು ಆದಿಯಲ್ಲಿ ಏನನ್ನು ಮಾಡಿದನು? தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வார்த்தையை கொடுத்தார். ದೇವರು ಆದಾಮನಿಗೆ ಹವ್ವಳಿಗೂ ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟರು. அதை பிசாசு என்ன செய்து விட்டான் பாருங்க. ಸೈತಾನನು ಬಂದು ಏನು ಮಾಡಿದನೆ ಎಂದು ನೋಡಿರಿ. அந்த உபதேசத்தை மாற்றி விட்டான். ಆ ಉಪದೇಶವನ್ನು ಬದಲಾಯಿಸಿದನು. ஆகையினால இந்த பூமியில இவ்வளவு பெரிய நாசம் வந்தது. ಆದ್ದರಿಂದ ಈ ಭೂಮಿ ಮೇಲೆ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ನಾಶನವು ಉಂಟಾಯಿತು. பிசாசினுடைய கிரியையில் ஒன்று என்ன? பிசாசு எப்படி கிரியை செய்வான் என்றால், ಸೈತಾನನು ಯಾವ ರೀತಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂದರೆ, அவன் சொந்தமாக ஒரு உபதேசம் அவனுக்கு கொண்டு வர தெரியாது. அவனுக்கு ಸ್ವಂತವಾದ ಒಂದು ಉಪದೇಶವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಲು ಆಗುವುದಿಲ್ಲ. அவனுடைய பெயரில் ஒன்று, அவன் தாறுமாறாக்குகிறவன் என்று பெயர். ಅವನ ಹೆಸರಲ್ಲಿ ಒಂದು ಇರೋದು, ಅವನು ಅಲ್ಲೋಲ ಕಲ್ಲೋಲ ಮಾಡುವನು ಎಂಬುದಾಗಿ. அப்போ தேவன் கொடுத்ததான உபதேசத்தை ஏவாளிடத்திலே கேட்டு வாங்கி, ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಉಪದೇಶವನ್ನು ಏವಳನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಅದಕ್ಕೆ அவன் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறான். ಅದಕ್ಕೆ ಅವನು ಒಂದು ವಿವರಣೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. இந்த விஷயம் இன்றைக்கும் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ಈ ವಿಷಯ ಈಗಲೂ ಲೋಕದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಲೇ ಇದೆ. தேவன் அவருடைய வார்த்தைக்கு கொடுக்கிற விளக்கம் ஒன்றாக இருக்கிறது. ದೇವರು ಅವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಕೊಡುವಂತ ವಿವರಣೆ ಒಂದಾಗಿರುತ್ತದೆ. அதை பொல்லாங்கன் என்ன செய்கிறான்? ಆದರೆ ಕೆಡುಕನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? அவனாக ஒரு விளக்கத்தை அதற்கு கொடுக்கிறான். ಅವನಾಗಿ ಒಂದು ವಿವರಣೆಯನ್ನು ಅದಕ್ಕೆ ಕೊಡುತ್ತಾನೆ. அப்ப அந்த விளக்கத்தை ஏவாள் பெற்றுக்கொண்ட காரணத்தினாலே, ಆ ವಿವರಣೆಯನ್ನು ಏವಾಳನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡಿದ್ದ ಕಾರಣ முழு உலகத்தையும் பாவத்துக்குள்ளாக மாற்றிவிட்டார். ಈ ಪೂರ್ತಿ ಲೋಕವನ್ನು ಪಾಪಕ್ಕೆ ಒಳಪಡಿಸಿದಳು. அது தேவனிடத்திலிருந்து வருகிறதா இல்லையா என்று பரிசோதித்து பார்க்க அவள் தவறிவிட்டாள். ಅದು ದೇವರಿಂದ ಬಂದದ್ದಾ ಇಲ್ಲವಾ ಎಂದು ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡುವುದಕ್ಕೆ ಅವಳು ತಪ್ಪಿದಳು. அப்ப அங்கே வந்த மிகப்பெரிய பாவம் என்ன? ಆಗಿದ್ದ ಮೇಲೆ ಅಲ್ಲಿ ಬಂದದ್ದ ಆ ದೊಡ್ಡ ಪಾಪವಾದ ಯಾವುದು? அல்லது மூல பாவம் என்ன? ಅದಲ್ಲದೆ ಮೂಲ ಪಾಪ ಯಾವುದು? அவள் செய்த மற்ற கிரியைகள் எல்லாம் பாவங்கள் அல்ல, ಅವಳು ಮಾಡಿದಂತ ಬೇರೆ ಕ್ರಿಯೆಗಳೆಲ್ಲ ಪಾಪವಲ್ಲ, அல்லது அவைகள் மூல பாவங்கள் அல்ல. ಅವು ಮೂಲವಾದ ಪಾಪಗಳು ಅಲ್ಲ. மூல பாவம் என்ன? ಆದರೆ ಮೂಲ ಪಾಪ ಯಾವುದು? அவள் தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசித்து பிசாசுடைய வார்த்தையை அவள் ஏற்றுக்கொண்டாள். ಅವಳು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಂಬದೆ ಸೈತಾನನ ವಾಕ್ಯವನ್ನು ನಂಬಿದ್ದಳು. சோ அங்கே பொல்லாங்கனுடைய சூழ்ச்சியிலே ஏவாள் விழுந்து விட்டாள். ಆ ಕೆಡುಕನ ಯೋಚನೆಯಲ್ಲಿ ಆ ಸೈತಾನನು ಬಿದ್ದಳು. சோ இங்கே ಬಿದ್ದಳು. வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்தீர்கள் என்று சொல்லும் பொழுது என்ன? ಯೌವನಸ್ಥರೇ, ನೀವು ಕೆಡುಕನನ್ನು ಜಯಿಸಿದ್ದೀರಿ ಎಂದು ಹೇಳುವಾಗ இப்படி அநேக தந்திரமான உபதேசங்கள் அவர்களிடத்திலே வரும் பொழுது
அவர்கள் இப்படியும் எழுதி இருக்கிறது என்று வார்த்தையை கொண்டு அவனை ஜெயித்தார். ಈ ವಿಧವಾದ ಉಪದೇಶಗಳು ಅವರಿಗೆ ಬಂದರೆ ಅವರು ವಾಕ್ಯ ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತದಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿ ಅವರು ಜಯಿಸಿದರು. சோ வார்த்தையை கொண்டு ஜெயிக்கிறவர்கள் வாலிபர்களாய் இருக்கிறார்கள். ವಾಕ್ಯದ ನಿಮಿತ್ತ ಜಯಿಸುವವರು ಯೌವನಸ್ಥರಾಗಿರುತ್ತಾರೆ. சோ அவர்களை பொல்லாங்கன் ஒரு காலம் ஜெயிக்க முடியாது. ಅವರನ್ನು ಕೆಡುಕನು ಯಾವಾಗಲೂ ಜಯಿಸಲು ಆಗುವುದಿಲ್ಲ. இப்பொழுது பிள்ளைகளிடத்தில் வருகிறார். ಈಗ ಮಕ್ಕಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ. நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். ನೀವು ತಂದೆಯನ್ನು ಅರಿತಿರುವುದರಿಂದ ನಾವು ನಿಮಗೆ ಬರೆಯುತ್ತೇವೆ. நான் சொன்ன விஷயத்தை அடுத்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. 14ஆம் வசனம், பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதி இருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்கள் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததுனாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ತಂದೆಗಳೇ, ಆದಿಯಲ್ಲಿರುವಾತನು ನೀವು ಬಲ್ಲವನಾಗಿರುವುದರಿಂದ ನಿಮಗೆ ಬರೆದಿದ್ದೇನೆ. ಯೌವನಸ್ಥರೇ, ನೀವು ಶಕ್ತರಾಗಿರುವುದರಿಂದಲೂ ದೇವರ ವಾಕ್ಯವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವುದರಿಂದಲೂ ನೀವು ಕೆಡುಕರನ್ನು ಜಯಿಸಿರುವುದರಿಂದಲೂ ನಿಮಗೆ ಬರೆದಿದ್ದೇನೆ. இவர்கள் எப்படி பொல்லாங்கனை ஜெயித்தார்கள்? ಇವರು ಯಾವ ರೀತಿ ಕೆಡುಕರನ್ನು ಜಯಿಸಿದರು? தேவ வசனம் அவர்களில் நிலைத்திருந்தது. ದೇವರ ವಾಕ್ಯವು ಅವರಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿತ್ತು. அவர்களுக்குள் நிலைத்திருக்கிறதான தேவ வசனத்தை எந்த விதமான உபதேசங்களும் வந்து கலைத்து விட முடியவில்லை. ಅವರಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿದ್ದ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಬೇರೆ ಯಾವ ಉಪದೇಶವೋ ಅದನ್ನು ಅಲ್ಲಿಂದ ಕದಲಿಸಲು ಆಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. அவர்களுக்கு கிடைத்ததான அந்த உபதேசம் என்ன? ಅವರಿಗೆ ಸಿಕ್ಕಂತ ಆ ಉಪದೇಶವಾದರೂ ಏನು? பிதாவே குமாரனாக வந்தார் என்று சொல்லி, ತಂದೆಯೇ ಮಗನಾಗಿ ಬಂದನು ಎಂಬುದೇ. இப்ப யாருக்கு இந்த வசனங்களை எழுதுகிறார் என்று பார்த்தீர்களானால், ಯಾರಕ್ಕೋಸ್ಕರ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಬರೆಯುತ್ತಾನೆ ಎಂದು ನೋಡಿ, எபேசு சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு அவர் எழுதுகிறார். ಎಫೆಸರ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಮಕ್ಕಳಿಗೆ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು. காரணம், யோவான் எபேசு சபையினுடைய மூப்பர். ಕಾರಣ, ಯೋಹಾನನು ಎಫೆಸ ಸಭೆಗೆ ಅವರು ಮುಖ್ಯಸ್ಥನಾಗಿದ್ದರು. சோ அந்த எபேசு சபையில் உள்ளவர்களுக்கு தான் இவர் எழுதுகிறார். ಎಫೆಸ ಸಭೆಯವರಿಗೆ ಮಾತ್ರ ಈ ಪತ್ರವನ್ನು ಬರೆಯುತ್ತಾರೆ. சோ இவர் எழுதுகிறார் என்று சொன்னால் இவர் அங்கே இல்லை என்று அர்த்தம். ಈತನು ಬರೆಯುತ್ತಾನೆ ಎಂದರೆ ಈತನು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ ಎಂಬುದು ಅರ್ಥ. இவர் எங்கே தூரத்தில் இருக்கிறார். ಇವರು ಎಲ್ಲ ದೂರದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ஒருவேளை ஜெயிலில் இருந்தாரோ, ಒಂದು ವೇಳೆ ಜೈಲಲ್ಲಿ ಇದ್ದರೋ, இல்ல பத்ம தீவில இருந்தாரோ, ಅಲ್ಲ ದ್ವೀಪದಲ್ಲಿ ಇದ್ದರೋ, அவர் பக்கத்தில் இல்லை. ಆದರೆ ಅವರ ಪಕ್ಕದಲ್ಲಿ அப்ப தூரத்தில் இருக்கும் பொழுது இந்த கடிதத்தை அவர்களுக்கு எழுதுகிறார். ದೂರದಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ ಈ ಪತ್ರವನ್ನು ಅವರಿಗೆ ಬರೆಯುತ್ತಿದ್ದಾರೆ. அப்ப இவர்களை குறித்த சாட்சி அவருக்கு கிடைத்ததனால அந்த சாட்சியை வைத்து அவர்களை பாராட்டி எழுதுகிறார். ಇಲ್ಲಿಂದ ಆತನಿಗೆ ಸಿಕ್ಕಿದಂತ ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಆ ಸಾಕ್ಷಿಯ ಪ್ರಕಾರ ಪತ್ರವನ್ನು ಬರೆಯುತ್ತಿದ್ದಾನೆ. முதலில் சொல்லுகிறார், ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறபடியினாலே. ಮೊದಲನೇದಾಗಿ ಆತನಿಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, ಆದಿಯಲ್ಲಿ ಇರುವಾತನು ನೀವು ಬಲ್ಲವನಾಗಿರುವುದರಿಂದ. அப்ப அடுத்து சொல்லுகிறார், பிதாவை நீங்கள் அறிந்திருக்கிறபடியினாலே. ತಂದೆಯನ್ನು ನೀವು ತಿಳಿದುಕೊಂಡಿರುವುದರಿಂದ. அப்ப ஆதி முதல் இருக்கிறவர் வேறு, பிதா வேறா? ಆದಿಯಲ್ಲಿ ಇರುವವನು ಬೇರು, ಈಗ ತಂದೆಯೇ ಬೇರೆ ಆಗಿರುತ್ತಾರೆ. இவர் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், இவர்கள் யூதர்கள் அல்ல. ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ, ಇವರು ಯೂದರಲ್ಲ, இவர்கள் புறஜாதிகள். ಇವರು ಅನ್ಯ ಜನಗಳು. சோ இவர்களிடத்தில் போய் நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அவர்கள் யூதர்களுடைய பிதாவை பற்றி பேசவில்லை. ನೀವು ತಂದೆಯನ್ನು ಅರಿತಿದ್ದೀರಿ ಎಂದು ಹೇಳಿದರೆ ಅವರು ಯೂದರ ತಂದೆ ಎಂದು ಹೇಳಲಿಲ್ಲ. அப்ப இவர்கள் யாரை பிதாவாக கேள்விப்பட்டிருக்கிறார்கள்? ಇವರು ಯಾರು ತಂದೆಯಾಗಿ ಕೇಳಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ? இவர்கள் யாரை கேள்விப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி, ಇವರು ಯಾರನ್ನು ಕೇಳಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ ಎಂದು ಹೇಳಿದರೆ 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 ಕೊರಿಂಥರ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನ. ಸೊಸೊತ್ತನು ಕೊರಿಂಥದಲ್ಲಿ ದೇವರ ಸಭೆಗೆ, ಅಂದರೆ ಮೆಸ್ಸಿಯನ್ನಲ್ಲಿರುವ ಪ್ರತಿಷ್ಠನು ದೇವ ಜನರಾಗುವುದಕ್ಕೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು ಆಗಿರುವವರಿಗೆ ಮತ್ತು ನಮಗೂ ಸಮಸ್ತ ದೇವ ಜನರಿಗೂ ದೇವರಾಗಿರುವ ಯಾಕೋಬ ಮೆಸ್ಸಿಯನ ನಾಮ ಸ್ಮರಣೆಯನ್ನು ಮಾಡುವವರು ಎಲ್ಲಿದ್ದರೋ ಅವರಿಗೆಲ್ಲರಿಗೂ ಬರೆಯುವುದೇನೆಂದರೆ. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய தேவனாகிய யாகுஷுவா மசிகாவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருக்கு எழுதுகிறார் சவுல் அப்போஸ்தலன்? யாರಿಗೆ ಈ ಪತ್ರವನ್ನು ಬರೆದಿದ್ದಾನೆ? யாகுஷுவா மசிகாவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறார். ಯಾಕೋಬ ಮೆಸ್ಸಿಯನ ನಾಮ ಸ್ಮರಣೆ ಮಾಡುವವರಿಗೆ ಬರೆಯುತ್ತಿದ್ದಾರೆ. அல்லது அவரை ஆராதிக்கிற அனைவருக்கும் எழுதுகிறார். ಆತನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವ ಅನೇಕರಿಗೂ ಬರೆಯುತ್ತಿದ್ದಾರೆ. ஆராதனை யாருக்குரியது? ಆರಾಧನೆ ಯಾರಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದು?
பிதாவுக்கு மட்டும்தான் உரியது. அது தந்தைக்கு சம்பந்தப்பட்டது. அதை நாம் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் தெளிவாக வாசிக்கிறோம். John, the Gospel, chapter 4, verse 21. ಯಾಕುಶ್ವ ಆಕೆಗೆ, ಅಮ್ಮ, ನಾನು ಹೇಳುವ ಮಾತನ್ನು ನಂಬುವ ಒಂದು ಕಾಲ ಬರುತ್ತದೆ, ಆ ಕಾಲದಲ್ಲಿ ನೀವು ತಂದೆಯನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕಾದರೆ ಈ ಬೆಟ್ಟಕ್ಕೂ ಹೋಗುವುದಿಲ್ಲ, ಯೆರೂಸಲೇಮಿಗೂ ಹೋಗುವುದಿಲ್ಲ. 21 வாசிக்கிறீங்க, அடுத்த வசனம் வாசிக்கிறீங்க. ಬರಬೇಕಾದ ರಕ್ಷಣೆ ಯಹೂದ್ಯರೊಂದಿಗೆ ಬರದಷ್ಟೇ, ಆದ್ದರಿಂದ ನಾವು ಅರಿದಿದ್ದನ್ನೇ ಆರಾಧಿಸುವವರಾಗಿದ್ದೇವೆ. ನೀವು அதற்கு யாகுஷுவா, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அப்படி இருக்கா கன்னடத்தில்? கன்னடத்தில் இருக்கா? 20ல வருதா? பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. சரியா? பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று யாகுஷுவா சொல்லுகிறார். சவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது யாகுஷுவா மெசியாவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற ஜனங்கள் என்று சொல்லுகிறார். ಸೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಯಾಕುಶ್ವ ಮೆಸ್ಸಿಯ ನಾಮಸ್ಮರಣೆ ಮಾಡುವ ಎಲ್ಲರಿಗೂ. அப்ப இங்க ஆராதிக்கப்படுகிறவர் யார்? ಆದ್ದರಿಂದ ಇಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಹೊಂದುವವರು ಯಾರು? யாகுஷுவா மெசியாவின் நாமம் இங்கே ஆராதிக்கப்படுகிறது. ಮೆಸ್ಸಿಯನ ಹೆಸರು ಇಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಪಡೆಯುತ್ತದೆ. யாகுஷுவா மெசியாவை பிதாவாக தொழுது கொள்ளுகிறார். ಯಾಕುಶ್ವ ಮೆಸ್ಸಿಯನನ್ನು ತಂದೆಯಾಗಿ ಅಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. இப்போ யாகுஷுவா மெசியா எல்லாரையும் நியாயம் தீர்க்கிறவர் என்று நாம் பார்த்தோம். ಯಾಕುಶ್ವ ಮೆಸ್ಸಿಯ ಎಲ್ಲರನ್ನು ನ್ಯಾಯ ತೀರಿಸುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. காரணம், நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதும் யாகுஷுவா மெசியாவின் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಮಾಡುವ ಪೂರ್ತಿಯು ಯಾಕುಶ್ವ ಮೆಸ್ಸಿಯನ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. சோ அந்த நியாய தீர்ப்பு செய்கிறவரை ஜனங்கள் எப்படி தொழுது கொள்கிறார்கள் என்று பார்க்கலாம். ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಮಾಡುವಂತರನ್ನು ಜನರು ಯಾವ ರೀತಿ ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋಣ. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 Peter chapter 1 verse 17. 1 ಪೇತ್ರನ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಚನ. ಪ್ರತಿಯೊಬ್ಬನ ಕೆಲಸವನ್ನು ನೋಡಿ ಪಕ್ಷಪಾತವಿಲ್ಲದೆ ತೀರ್ಪು ಮಾಡುವಾತನನ್ನು ನೀವು ತಂದೆ ಎಂದು ಕರೆಯುವವರಾಗಿರಲಾಗಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಪ್ರವಾಸ ಕಾಲವನ್ನು ಭಯಭಕ್ತಿ உள்ளவராಗಿ ಕಳೆಯಿರಿ. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாய் தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். நியாயம் தீர்க்கிறவரை ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்களாம்? ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಮಾಡುವವರನ್ನು ಜನರು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ? பிதாவாக தொழுது கொண்டிருக்கிறார்கள். ಅವರು ತಂದೆಯಾಗಿ ಅವರನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதும் யாருடைய கையில் இருக்கிறது? ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಮಾಡುವ ಪೂರ್ತಿ ಅಧಿಕಾರ ಯಾರ ಕೈಯಲ್ಲಿದೆ? யாகுஷுவா மெசியா கையில் இருக்கிறது. ಯಾಕುಶ್ವ ಮೆಸ್ಸಿಯನ ಕೈಯಲ್ಲಿದೆ. அப்ப இவர்கள் யாரை பிதாவாக தொழுது கொண்டு வருகிறார்கள் என்று பேதுரு சொல்லுகிறார்? ಇವರು ಯಾರನ್ನು ತಂದೆಯಾಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂದು ಪೇತ್ರನು ಹೇಳುತ್ತಾನೆ. நியாயம் தீர்க்கிறவரை பிதாவாக தொழுது கொள்ளுங்கள். ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಮಾಡುವವನನ್ನು ತಂದೆಯಾಗಿ ಅವರು ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. யாகுஷுவா மெசியா யாராக இருக்கிறார்? ಯಾಕುಶ್ವ ಮೆಸ್ಸಿ ಯಾರಾಗಿದ್ದಾರೆ? பிதாவாக இருக்கிறார். ತಂದೆಯಾಗಿದ್ದಾರೆ. நேரடியாக எங்கும் ஒரு வசனம் அவர் பிதா என்று வெளிப்படையாக சொல்லவில்லை. ಆತನು ನೇರವಾಗಿ ಎಲ್ಲಿಯೂ ತಂದೆ ಎಂದು ಹೇಳಲಿಲ್ಲ. அப்ப அவர் பிதா என்பது ஒரு வெளிப்பாடுதான். ಆತನು ತಂದೆ ಎಂದು ಒಂದು ಪ್ರಕಟಣೆ. அது வெளிப்பாட்டின் மூலமாகத்தான் நாம் அவரை கண்டு கொள்ள முடியும். ಪ್ರಕಟಣೆಯ ಮುಖಾಂತರವೇ ನಾವು ಆತನನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. வேற எந்த வழியிலும் நாம் அவரை கண்டு கொள்ள முடியாது. ಬೇರೆ ಯಾವ ಮಾರ್ಗದಿಂದಲೂ ಆತನು ಕಂಡುಕೊಳ್ಳಲು. ஆகையால தான் யோவான் இங்கே சொல்லுகிறார் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். ತಾನು ದೇವರ ಮಗನಿಗೆ ಸೇರಿದವನಲ್ಲ ಎನ್ನುವವನು ತಂದೆಗೆ ಸೇರಿದವನಲ್ಲ, ತಾನು ಮಗನಿಗೆ ಸೇರಿದವನ್ ಎಂದು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವವನು ತಂದೆಗೆ ಸೇರಿದವನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. அப்ப குமாரனை ஒருவன் அறிக்கை செய்வானானால், ತಂದೆಯನ್ನು ಮಗನನ್ನು ಒಬ್ಬನು அறிக்கை ಮಾಡುವುದಾದರೆ அவன் பிதாவை உடையவனாய் இருக்கிறான். ಅವನು ತಂದೆಗೆ ಸೇರಿದವನಾಗಿದ್ದಾನೆ. சோ நாம எப்பவுமே குமாரன் மூலமாகத்தான் பிதாவினிடத்தில் போக முடியும்.
ನಾವು ಯಾವಾಗಲೂ ಮಗನ ಮುಖಾಂತರವೇ ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ. குமாரன் இல்லாதபடிக்கு நீங்கள் பிதாவினிடத்தில் போக முடியாது. ಮಗನ ಇಲ್ಲದೆ ನಾವು ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಹೋಗಲು ಆಗುವುದಿಲ್ಲ. இங்கே குமாரன் என்பவர் யார்? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಕುಮಾರನ್ யாகுஷுவ மசிகாவை நாம் குமாரன் என்று அழைத்தால், ಯಾಶುವ ಮೆಸ್ಸಿಯನನ್ನು ನಾವು ಮಗನು ಎಂದು ಕರೆದರೆ, அவர் எந்த குமாரன்? ಅವರು ಯಾವ ಕುಮಾರನು? எந்த குமாரன் என்று அவரை நாம் அழைக்கிறோம். ಯಾವ ಕುಮಾರನ ಎಂದು ನಾವು ಆತನನ್ನು அப்போ ಕರೆಯುತ್ತೇವೆ. குமாரனை நீங்கள் அறிக்கையிட வேண்டும் என்று சொன்னால் என்ன எந்த குமாரனை அறிக்கையிட வேண்டும் என்று சொல்லுகிறார்? ಮಗನನ್ನು அறிக்கை ಮಾಡಿರಿ ಎಂದ್ರೆ ಯಾವ ಮಗನನ್ನು ನೀವು அறிக்கை ಮಾಡಬೇಕು? யாகுஷுவ மசிகாவை பற்றி சொல்லும் பொழுது ಯಾಶುವ ಮೆಸ್ಸಿಯನ ಬಗ್ಗೆ ಹೇಳುವಾಗ 22ஆம் வசனத்திலே, ಯಾಶುವವು ಮೆಸ್ಸಿಯನಲ್ಲ ಎನ್ನುವವನು ಸುಳ್ಳುಗಾರನಲ್ಲವಾದರೆ ಸುಳ್ಳುಗಾರನು ಬೇರೆ ಎಲ್ಲಿದ್ದಾನೆ? ಯಾವನಾದ யாகுஷுவாவை மசிகா அல்ல என்று சொல்லுகிறவன், சொல்லுங்க. ಯಾಶುವನನ್ನು ಮೆಸ್ಸಿಯನಲ್ಲ ಎಂದು ಹೇಳುವವನು, அப்ப அதனுடைய பொருள் என்ன? ಅದರ ಅರ್ಥವೇನು? யாகுஷுவாவை மசிகா என்று சொன்னால் என்ன பொருள்? ಯಾಶುವನ ಮೆಸ್ಸಿಯ ಎಂದು ಹೇಳಿದರೆ மசிகா என்ற சொல்லுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள். ಮೆಸ್ಸಿಯ ಎಂಬುವ ಪದಕ್ಕೆ ಅರ್ಥ ಅಭಿಷೇಕ ಮಾಡಲ್ಪಟ್ಟವರು. Deborah, sit down please. மசிகா என்றால், கிரைஸ்ட் என்றால், கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள். ಕ್ರೈಸ್ತನು ಮೆಸ್ಸಿಯ ಎಂದರೆ ಅಭಿಷೇಕ ಮಾಡಲ್ಪಟ್ಟವನು ಎಂಬುದು ಅರ್ಥ. என்னவாக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார்? ಏನಾಗಿ ಆತನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಲ್ಪಟ್ಟನು? யாகுஷுவாவை என்னவாக அபிஷேகம் பண்ணினார்கள்? அதுதான் விசேஷம். ಯಾಶುವನನ್ನು ಏನನಾಗಿ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದರು ಎಂಬುದು ವಿಶೇಷ. இங்குள்ள ஒரு சபையும் இந்த விஷயத்தை சொல்லவே சொல்லாது. ಯಾವ ಸಭೆಯು ಈ ವಿಷಯವನ್ನು ಹೇಳದೇ ಇಲ್ಲ. ஒருவரை அபிஷேகம் பண்ணினால் அவர் என்னவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்? ಒಬ್ಬನನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದರೆ ಏನಾಗಿ ಅವರನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ದಾರೆ? தாவீது ஒரு மேய்ப்பனா இருந்தார். ದಾವೀದನು ಒಬ್ಬ ಕುರುಬನಾಗಿದ್ದನು. சாமுவேல் தீர்க்கதரிசி அவரை அபிஷேகம் பண்ணினார். ಸಾಮುವೇಲ ಪ್ರವಾದಿ ಆತನನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದನು. அவர் அபிஷேகம் பண்ணும்போது என்ன சொன்னார்? ಆತನನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡುವಾಗ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக தேவன் உன்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொன்னார். ಇಸ್ರಾಯೇಲಿಗೆ ಅರಸನಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದನು. நீங்கள் வீட்டில் போய் 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், அங்கே யெகூ என்பவனை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். ಅಲ್ಲಿ ಯೇಹೂ ಎಂಬುವನನ್ನು ದೇವರು ಅಭಿಷೇಕ ಮಾಡುತ್ತಾರೆ. இந்த யெகூ யார்? ಈ ಯೇಹೂ ಯಾರು? இந்த யெகூ வந்து ஒரு படைத்தலைவன். ಇವನು ಒಬ್ಬ ಸೇನಾಧಿಪತಿ. ஒரு படைத்தலைவனாகிய அவனை, ಒಬ್ಬ ಸೇನಾಧಿಪತಿಯಾದ ಆತನನ್ನು, அவன் ஒருவன் மட்டும் அங்கே படைத்தளபதி அல்ல, ಆತನು ಒಬ್ಬನು ಮಾತ್ರ ಅಲ್ಲಿ ಸೇನಾಧಿಪತಿ. அங்கே வேற 5 பேர், மொத்தம் 6 பேர் அங்கே இருந்தார்கள். ಅವರು ಒಟ್ಟು 6 ಜನ ಅಲ್ಲಿ ಇದ್ದರು. அந்த 6 பேரில் ஒருவன் தான் இவன். ಆ 6 ಜನರಲ್ಲಿ ಒಬ್ಬನಾಗಿದ್ದವನೇ ಯೇಹೂ. அப்ப தேவன் எலிசா தீர்க்கதரிசிக்கு போய் நீ யெகூவை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார். ದೇವರು ಎಲೀಷನಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, ನೀನು ಯೇಹೂವನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ. இப்போ யெகூவை அவர் என்னவாக அபிஷேகம் பண்ணுகிறார்? ಇಲ್ಲಿ ಯೇಹೂವನ್ನು ಆತನು ಏನನ್ನಾಗಿ ಅಭಿಷೇಕ ಮಾಡುತ್ತಾನೆ? தேவன் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். ದೇವರು ಇಸ್ರಾಯೇಲರ ಮೇಲೆ ನಿನ್ನ ಅರಸನಾಗಿ ಅಭಿಷೇಕ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. அப்ப ஒருவரை அபிஷேகம் பண்ண வேண்டுமானால் ಒಬ್ಬನನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಬೇಕಾದರೆ அதற்கு முன்பாக அந்த பதவியில் அவர் இருக்கவில்லை. ಮೊದಲು ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಆ ಪದವಿಯಲ್ಲಿ ಅವರು ಇರಲಿಲ್ಲ. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகுதான் அவர் அந்த பதவிக்குள் வருகிறார். ಅಭಿಷೇಕ ಮಾಡಲ್ಪಟ್ಟ ಮೇಲೆನೇ ಅವರು ಆ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಬರುತ್ತಾರೆ. இப்ப யாகுஷுவாவுக்கு கிடைத்த அபிஷேகம் என்ன? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಯಾಹುಷಗೆ ಸಿಕ್ಕಿದಂತ ಅಭಿಷೇಕವಾದ್ರು ಯಾವುದು? அங்கே நடந்தது ஒரு அபிஷேகம் என்பதையே இந்த உலகம் இந்த சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்காது. ಅಲ್ಲಿ ನಡೆದಿರುವುದೇ ಒಂದು ಅಭಿಷೇಕ ಎಂದು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬೋಧನೆ ಹೇಳುವುದಿಲ್ಲ. அங்கே நடந்தது ஒரு அபிஷேகம். ಅಲ್ಲಿ ನಡೆದಿದ್ದೇ ಒಂದು ಅಭಿಷೇಕ. அந்த அபிஷேகம் தேவனால் பண்ணப்பட்ட அபிஷேகம். ಆ ಅಭಿಷೇಕ ದೇವರಿಂದ ಮಾಡಲ್ಪಟ್ಟಂತ ಅಭಿಷೇಕ. சோ அங்கே அவருக்கு கிடைத்த அபிஷேகம் என்ன? ಅಲ್ಲಿ ಆತನಿಗೆ ಸಿಕ್ಕಿದಂತ ಅಭಿಷೇಕ ಯಾವುದು? தேவனுடைய குமாரன் என்கிற அபிஷேகம். ದೇವರ ಕುಮಾರನು ಎಂಬ ಅಭಿಷೇಕ. அப்பொழுதுதான் அவருக்கு தேவனுடைய குமாரன் என்கிற அபிஷேகம் கிடைக்கிறது. ಹಾಗೇನೇ ಆತನಿಗೆ ದೇವರ ಮಗನು ಎಂಬ ಅಭಿಷೇಕ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿತು. அதன் பிறகுதான் அவர் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். ಅದು ಆದ ಮೇಲೆನೇ ಆತನು ದೇವರ ಮಗನು ಎಂದು ಕರೆಯಲ್ಪಟ್ಟನು. அப்படியானால் இந்த 1 யோவான் 2:22 வசனத்தை நாம் எப்படி வாசிக்க வேண்டும்? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ 1 ಯೋವಾನ 2:22 ವಾಕ್ಯವನ್ನು ಯಾವ ರೀತಿ ಓದಬೇಕು? யாகுஷுவாவை
ಯಾವ ಪುಷ್ಪನನ್ನು தேவகுமாரனாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அல்ல என்று எவனாயிலும் சொன்னால், ಯಾವ ಪುಷ್ಪ ಮೆಸ್ಸಿಯನನ್ನು ದೇವ ಕುಮಾರನೆಂದು ಅಭಿಷೇಕ ಮಾಡಲಿಲ್ಲ ಎಂದು ಯಾವನಾದರೂ ಹೇಳಿದರೆ அவன்தான் அந்தி கிறிஸ்து. ಅವನೇ ಸುಳ್ಳುಗಾರನು. அப்போ குமாரனை மறுதலிக்கிறவன் என்று சொன்னால், ಮಗನನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಡುವವನು ಎಂದು ಹೇಳಿದರೆ அவர் ஆதாமினுடைய இடத்தை எடுத்த தேவனுடைய குமாரன் என்று மறுதலித்தால், ಆದಾಮನ ಸ್ಥಳವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡನು ಎಂದು ಆತನನ್ನು ಅಲ್ಲಗಳೆದರೆ, காரணம் என்ன? ஆதாம் தான் தேவனுடைய குமாரன். ಕಾರಣ ಆದಾಮನೇ ದೇವರ அப்போ ಮಗನಾಗಿದ್ದಾನೆ. அது அவர் இந்த ஆதாமுடைய இடத்தை எடுத்திருக்கிறார் அல்லது ஆதாமனுடைய பதவியை அவருக்கு அபிஷேகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒருவன் மறுதலித்தால், ಆದಾಮನ ಸ್ಥಾನವನ್ನು ಆದಾಮನ ಪದವಿಯನ್ನು ಅವನು ತೆಗೆದಿದ್ದನ್ನು ಒಬ್ಬನು ಅಲ್ಲಗಳೆದರೆ அவன் பிதாவை உடையவன் அல்ல. ಅವನು ತಂದೆಗೆ ಸೇರಿದವನ ಅಲ್ಲ. ஏன்னா காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அந்த அபிஷேகத்தை பண்ணினவரே பிதாதான். ಆ ಅಭಿಷೇಕವನ್ನು ಮಾಡಿದವರೇ ತಂದೆ. அப்ப அதை ஒருவன் மறுதலிப்பானால், ಅದನ್ನು ಒಬ್ಬನು ಅಲ್ಲಗಳೆದರೆ அப்ப அவன் பிதாவை உடையவன் அல்ல, ಅವನು ತಂದೆಗೆ ಸೇರಿದವನ ಅಲ್ಲ, குமாரனை அறிக்கையிடுகிறவன். ತಂದೆಯನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವವನು. குமாரனை அறிக்கையிடுகிறான்னா அவன் என்னவாக அறிக்கையிடுகிறான்? ಮಗನನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡುವವನು ಯಾವ ರೀತಿ ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತಾನೆ? அப்போ இவர் யார் என்று அவன் அங்கே சொல்ல வேண்டியதா இருக்கிறது. ಈತನು ಯಾರು ಎಂದು ಅಲ್ಲಿ ಹೇಳಬೇಕಾಗಿದೆ. பிதாவாகிய தேவன் ತಂದೆಯಾಗಿರುವ ದೇವರು ஆதாமனுடைய இடத்தை எடுத்துக்கொண்டு ಆದಾಮನ ಸ್ಥಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು தேவகுமாரன் என்று அழைக்கப்படுகிறார். ದೇವ ಕುಮಾರನು ಎಂಬುದು ಕರೆಯಲ್ಪಡುತ್ತಾನೆ. அப்படி ஒருவன் அவரை தேவனுடைய குமாரன் என்று சொல்வானானால், ಆ ರೀತಿ ಒಬ್ಬನು ದೇವರ ಮಗನು ಎಂದು ಹೇಳುವುದಾದರೆ இப்ப அவன் பிதாவை உடையவனாய் இருக்கிறான். ಈಗ ಆತನು ತಂದೆಯವನಾಗಿದ್ದಾನೆ. இல்லையானால் அவன் பிதாவை உடையவனாக இல்லை. ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಅವನಿಗೆ ತಂದೆಗೆ ಸೇರಿದವನಲ್ಲ. இன்றைக்கு எல்லாரும் யாகுஷுவாவை குமாரன் என்று ஒத்துக்கொள்வார்கள். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಯಾಕೋಬನನ್ನು ಮಗನು ಎಂದು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆனா நீங்க அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, எந்த குமாரன் அவரு? ನೀವು ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿ ನೋಡಿರಿ, ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பாக அவர் தேவகுமாரன் இல்லை. ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ, ಅಭಿಷೇಕ ಮಾಡೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಆತನು ದೇವ ಕುಮಾರನಲ್ಲ. அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பாக அவர் என்னவாக இருந்தார்? ಅಭಿಷೇಕ ಮಾಡೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಆತನು ಯಾರಾಗಿದ್ದನು? அவர் யோசேப்பின் குமாரன் எனப்பட்டார். ಆತನು ಯೋಸೇಫನ ಮಗನಾಗಿದ್ದನು. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? ಆದರೆ ಸತ್ಯವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ನಮಗೆ ಒಬ್ಬ ಬಾಲಕನು ಪಡೆದನು, ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ಒಬ್ಬ ಕುಮಾರನನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟನು. அதாவது பிறந்த அந்த பாலகன் குமாரனாக கொடுக்கப்பட்டார். பிறந்த பாலகன், ಹುಟ್ಟಿದಂತ ಮಗುವು, சரி இப்படி சொல்றேன், நம்ம வீட்டில் பிறந்த அந்த பாலகன் ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದಂತ ಆ ಮಗು பிற்காலத்திலே தேவனுடைய குமாரனாக கொடுக்கப்பட்டார். ಮುಂದಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಆತನು ದೇವರ ಮಗನಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟನು. அப்ப அந்த பிறந்த பாலன் யார்? ಆಗಿದ್ದ ಮೇಲೆ ಆ ಹುಟ್ಟಿದಂತ ಮಗು ಯಾರು? அந்த பாலன் யார் என்று தெரிந்தால் இந்த 1 யோவானில் எழுதியிருக்கிற வசனங்கள் நமக்கு நன்றாக புரியும். ಆ ಮಗು ಯಾರು ಎಂದು ತಿಳಿದುಕೊಂಡರೆ ಈ 1 ಯೋಹಾನನಲ್ಲಿ ಬರೆದಿರುವ ವಾಕ್ಯಗಳು ನಮಗೆ சோ ಚೆನ್ನಾಗಿ அந்த பாலகன் யார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்க்கலாம். ಆ ಮಗು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಯೆಶಾಯ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನದಲ್ಲಿ ಓದಿ ನೋಡೋಣ. வாசிங்க. நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பாருங்க, பாலகன் பிறந்தார், அப்புறம் குமாரன் என்ன செய்தார்? கொடுக்கப்பட்டார். அது கொடுக்கப்படுதல் என்பதுதான் அபிஷேகம். கொடுக்கப்படுதல் எபிரேய பழக்க வழக்கத்துல பிறந்த பாலகன் ஒரு நாளிலே அபிஷேகம் பண்ணப்படுவான். ಹುಟ್ಟಿದಂತ ಒಂದು ಮಗು ಒಂದಿನದಲ್ಲಿ ಅಭಿಷೇಕ ಮಾಡಲ್ಪಡುತ್ತದೆ. அப்ப இங்கே பாலகனாக பிறந்தவர் ಇಲ್ಲಿ ಮಗುವಾಗಿ ಹುಟ್ಟಿದವರು என்னவாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்? ಏನಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ? அவர் குமாரனாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ಆತನು ಮಗನಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. என்ன குமாரனாக கொடுக்கப்பட்டார்? ಯಾವ ಮಗನಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ? தேவகுமாரனாக கொடுக்கப்பட்டார். ದೇವರ ಮಗನಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. தேவகுமாரன் யார்? ಆ ದೇವಕುಮಾರನು ಯಾರು? ஆதாம். ಆದಾಮನು. அப்ப இவர் ஆதாமாக கொடுக்கப்பட்டார். ಈತನು ಆದಾಮಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟನು. அப்ப அவர் யாரு? இந்த பாலகன் யார்? ಆಗಿದ್ದ ಮೇಲೆ ಈ ಬಾಲಕನು ಯಾರು? தொடர்ந்து வாசிங்க. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அதாவது அதிகாரம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் யார் என்பதை அவருடைய நாமத்தின் மூலமாக இங்கே வெளிப்படுத்துகிறார்கள். அவர் யாரு? அவர் அதிசயமானவர். யாரு அவர்? யாரு? அதிசயமானவர். அடுத்து
அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன். ஆஹா, அவர் யாரு? நித்திய பிதா. இந்த பாலகன் யாரு? நித்திய பிதா. நித்திய பிதா தான் பாலகனாக வந்து பிறப்பார் என்று அவர் பிறப்பதற்கு 600 வருஷங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்க தரிசனமாக உரைத்தார். ಈ ನಿತ್ಯವಾದ ತಂದೆಯ ಬಾಲಕನಾಗಿ ಹುಟ್ಟುತ್ತಾನೆಂದು ಈ ಮಗು ಹುಟ್ಟುವುದಕ್ಕಿಂತ 600 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆಯೇ ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿ ಬರೆದಿದ್ದಾರೆ. ஏசாயா இந்த வசனத்தை புரிந்திருப்பாரா என்று கேட்டால் எனக்கு அது தெரியாது. ಯೆಶಾಯ ಇದನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು ಬರೆದಿದ್ದಾನಾ ಎಂದು ಕೇಳಿದರೆ ಅದು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவர் காலத்தில் இது நிறைவேறவும் இல்லை. ಆತನ ಕಾಲದಲ್ಲಿ ಇದು ನೆರವೇರಲೂ ಇಲ್ಲ. ஆகவே அவர் அதை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை. ಆದ್ದರಿಂದ ಆತನು ಇದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಆಗುವುದೇ ಇಲ್ಲ. ஆனால் தேவன் தம்முடைய ஆவியினாலே இந்த ஏசாயா தீர்க்கதரிசியை பேச வைத்தார். ದೇವರು ತಮ್ಮ ಆತ್ಮದ ಮುಖಾಂತರ ಈ ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿಯ ಮೂಲಕ இந்த பாலகன் வேறு யாரும் அல்ல, ಈ ಬಾಲಕನು ಬೇರೆ ಯಾರೂ ಅಲ್ಲ, நித்திய பிதா. ನಿತ್ಯನಾದ ತಂದೆ. நித்திய பிதாதான் இந்த பாலகனாய் பிறந்தார். ನಿತ್ಯ ತಂದೆಯೇ ಈ ಬಾಲಕನಾಗಿ ಹುಟ್ಟಿದನು. குமாரன் என்ற பொறுப்பை எடுத்துக்கொண்டார். ಮಗನು ಎಂಬ ಸ್ಥಾನವನ್ನು ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡನು. அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம். ಅದೇ ಆತನಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಅಭಿಷೇಕ. ஆகையினால் தான் இந்த யாகுஷுவாவை அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று ஒருவன் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், ಈ ಯಾಕುಷನನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂದು ಒಬ್ಬನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳದೆ ಹೋದರೆ அவனிடத்தில் பிதா இல்லை. ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ತಂದೆ ಇರುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக பிதா நம்மிடத்தில் இருக்க வேண்டுமானால் ತಂದೆ ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕಾದರೆ நீங்கள் இப்படி விசுவாசிக்க வேண்டும். ನೀವು ಈ ರೀತಿ ನಂಬಬೇಕು. இந்த குமாரன் யார் என்று அறிந்து விசுவாசிக்க வேண்டும். ಈ ತಂದೆ ಯಾರು ಎಂದು ತಿಳಿದುಕೊಂಡು ನೀವು ನಂಬಬೇಕು. ஆகையினால தான் இந்த யோவான் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார். ಆದ್ದರಿಂದ ಯೋಹಾನನು ಜನರಿಗೆ ಹೇಳುವಾಗ ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತಾನೆ, பிதாக்களே, ತಂದೆಗಳೇ, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறபடியினால் உங்களுக்கு எழுதுகிறேன்னு சொல்றார். ಆದಿಯಿಂದಲೇ ಇರುವ ಆತನನ್ನು ಬಲ್ಲವನಾಗಿದ್ದುದರಿಂದ ನಾನು ನಿಮಗೆ ಬರೆಯುತ್ತೇನೆ. வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். ಯೌವನಸ್ಥರೇ, ನೀವು ಕೆಡುಕರನ್ನು ಜಯಿಸಿರುವುದರಿಂದ ನಿಮಗೆ ಬರೆಯುತ್ತೇನೆ. ஏன்? உபதேசத்துல ஸ்ட்ராங் அவங்க ஆனதுனால, ಉಪದೇಶದಲ್ಲಿ ಅವರು ತುಂಬಾ ಬಲವಾಗಿ அதற்கு ನಿಂತಿದ್ದರಿಂದ எதிராக வருகிற எல்லா உபதேசங்களையும் அவர்கள் ஜெயிக்க வல்லவர்களாக இருக்கிறார்கள். ಅದಕ್ಕೆ ಅವರ ಎದುರಾಗಿ ಬಂದಂತ ಎಲ್ಲ ಉಪದೇಶವನ್ನು ಅವರು ಜಯಿಸಿದ್ದರಿಂದ, பிள்ளைகளே, ಮಕ್ಕಳಿಗ, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். ನೀವು ತಂದೆಯನ್ನು ಬಲ್ಲವನಾಗಿರುವುದರಿಂದ ನಿಮಗೆ ஒரு ಬರೆದಿದ್ದೇನೆ. யாகுஷுவா மசிகாவை ಯಾಕುಷ ಮೆಸ್ಸಿಯನನ್ನು பிதா என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். ತಂದೆ ಎಂದು ಅವರು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದರು. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. ஆகையினால தான் நீங்கள் குமாரனை உடையவர்களாய் இருந்தால், ಆದುದರಿಂದ ನೀವು ಮಗನನ್ನು ಬಲ್ಲವನಾಗಿದ್ದರೆ நீங்கள் பிதாவையும் உடையவர்களாக இருக்கிறீர்கள். ನೀವು ತಂದೆಯನ್ನು ಬಲ್ಲವರಾಗಿರುತ್ತೀರಿ. இங்க எங்கேயாகிலும் நீங்கள் பிதாவை உடையவர்களாய் இருந்தால் குமாரனை உடையவர்களாய் இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறதா? ನೀವು ಇಲ್ಲಿ ಆದರೂ ತಂದೆಯನ್ನು ಬಲ್ಲವನಾಗಿ ತಂದೆಯನ್ನು ಬಲ್ಲವನಾಗಿದ್ದರೆ ಮಗನನ್ನು ಬಲ್ಲವನಾಗಿದ್ದರೆ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. அப்படி ஒரு வசனம் பைபிள்ல ಆ இல்லை. ರೀತಿ ಒಂದು ವಾಕ್ಯ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇಲ್ಲ. ஆனால் குமாரனை உடையவர்களாய் இருந்தால் ಮಗನನ್ನು ಬಲ್ಲವನಾಗಿದ್ದರೆ நீங்கள் பிதாவை உடையவர்களாய் இருக்கிறீர்கள். ನೀವು ತಂದೆಯನ್ನು ಬಲ್ಲವನಾಗಿರುತ್ತೀರಿ. ஆகையினால தான் நாம ஜெபிக்கும் பொழுதெல்லாம் யாகுஷுவா மசீஹா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் என்று சொல்லுவோம். ಆದುದರಿಂದ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಯಾಕೋಬ ಮೆಸ್ಸಿಯನ ಹೆಸರು ಹೇಳಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ நீங்கள் ಮಾಡುತ್ತೇವೆ. யாகுவா நாமத்தில் ஜெபிக்க முடியாது. ನೀವು ಯಾಕೋಬನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. குமாரன் இல்லாமல் நீங்கள் பிதாவினிடத்தில் போகவே முடியாது. ನೀವು ತಂದೆ ಇಲ್ಲದೆ ಮಗನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಲು ಆಗುವುದಿಲ್ಲ. நீங்க எப்ப போனாலும் ನೀವು ಯಾವಾಗ ಹೋದರೂ குமாரனுடைய ரத்தம் உங்களை சூழ்ந்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிதாவினிடத்தில் போக முடியும். ನೀವು ಮಗನ ರಕ್ತವು ನಿಮ್ಮನ್ನು ಆವರಿಸಿಕೊಂಡಿದ್ದರೆ ಮಾತ್ರ நாம் ನೀವು ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ. நாம் பிதாவினிடத்தில் பேசும் பொழுதெல்லாம், ನಾವು ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುವಾಗಲೆಲ್ಲ, ஒருவேளை நான் பிதாவினிடத்தில் பேசுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ನಾನು ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ, அவர் ஆசீர்வாதம் என்கிற என்னை அவர் காண்பதில்லை. ಆಶೀರ್ವಾದ ಎಂಬ ನನ್ನನ್ನು ಅವರು ನೋಡುವುದಿಲ್ಲ. சகராஜ் ஜெபிக்கும் பொழுது சகராஜ் என்பவரை அவர் பார்ப்பதில்லை. ಸಗರಾಜ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಸಗರಾಜನ್ನು ಅವರು ನೋಡುವುದಿಲ್ಲ. அவர் யாரை பார்க்கிறார் தெரியுமா? ಅವರು ಯಾರನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? என்மேல் மூடி இருக்கிற தன் குமாரனின் ரத்தத்தை பார்க்கிறார். ನನ್ನ ಮೇಲೆ ಮುಚ್ಚಿಕೊಂಡಿರುವಂತ ಅಪ್ಪುಮನ ರಕ್ತವನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமா. அந்த ரத்தத்தின் பலத்தினாலே நான் உம்மிடத்தில் வருகிறேன். ಆ ರಕ್ತದ ಫಲದಿಂದ ನಾನು ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರುತ್ತೇನೆ. என்னுடைய சுயம்
மஷிகாவின் ரத்தத்திலே மறைக்கப்பட்டிருக்கிறது. ನನ್ನ ಸ್ವಇಚ್ಛೆ ಮೆಸ್ಸಿನ ರಕ್ತದಿಂದ ಮರೆಮಾಚಿಕೊಂಡಿದೆ. சோ நான் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் ನಾನು ಆತನು ನೋಡಿ ಕೂಗಿ ಕರೆಯುವಾಗಲೆಲ್ಲ அவர் என்னை பார்க்கவில்லை, ಆತನು ನನ್ನನ್ನು ನೋಡುವುದಿಲ್ಲ, தன் குமாரனை பார்க்கிறார். ತನ್ನ ಕುಮಾರನನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. தன் குமாரனுக்காக அவர் தன் மனதை உருக்குகிறார். ತನ್ನ ಕುಮಾರನಿಗೋಸ್ಕರ ತನ್ನ ಮನಸ್ಸನ್ನು ಆತನು அப்ப ಮುಚ್ಚುತ್ತಾನೆ. அப்ப என்னுடைய சத்தம் அவருடைய செவிகளிலே தன் குமாரனின் சத்தமாக போய் சேருகிறது. ನನ್ನ ಶಬ್ದವು ಆತನ ಕಿವಿಗಳಲ್ಲಿ ತನ್ನ ಮಗನ ಶಬ್ದವಾಗಿ ಕೇಳಿಸುತ್ತದೆ. குமாரனை விட்டு விட்டு நீங்கள் அவரிடத்தில் போகவே முடியாது. ಮಗನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು ನೀವು ಆತನ ಬಳಿಗೆ ಹೋಗಲಾರಿರಿ. சோ எப்பொழுது நாம் கூப்பிட்டாலும் அவர் தன் குமாரனின் குரலை கேட்கிறார். ನಾವು ಯಾವಾಗಲೂ ಕರೆದರೂ ಆತನು ತನ್ನ ಮಗನ ಧ್ವನಿಯನ್ನು ಕೇಳುತ್ತಾನೆ. அப்பொழுது பிதாவினுடைய இருதயம் தன் குமாரனுக்காக இறங்குகிறது. ಆಗ ತಂದೆಯ ಹೃದಯವು ತನ್ನ ಮಗನಿಗೋಸ್ಕರ ಇಳುತ್ತದೆ. இப்போ நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டபடினாலே ನೀವು ಈಗ ಆತನನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡಿದ್ದರಿಂದ அவருடைய பிள்ளைகளாகிற அதிகாரம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ಆತನ ಮಕ್ಕಳಾಗುವ ಅಧಿಕಾರವು ನಿಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆக இரத்தம் இல்லாமல் நீங்கள் அவரை தரிசிக்க முடியாது. ರಕ್ತವಿಲ್ಲದೆ ನೀವು ಆತನನ್ನು ದರ್ಶನ ಮಾಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. குமாரனுடைய ரத்தத்தை சுமந்து கொண்டு போனால்தான் நீங்கள் அங்கே அவரை தரிசிக்க முடியும். ನೀವು ಮಗನ ರಕ್ತವನ್ನು ಹೊದ್ದುಕೊಂಡು ಹೋದರೆ ಮಾತ್ರ ನೀವು ಮಗನನ್ನು ஆகையினால தான் நான் ஜெபித்து முடிக்கும் பொழுதெல்லாம் உம்முடைய குமாரனாகிய யாகுஷ மசிஹ நாமத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லுவேன். ಆದ್ದರಿಂದ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗಲೆಲ್ಲ ಯಾಕೂಷನ ಮೆಸ್ಸಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಾನು ಬರುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತೇನೆ. வேற வழி நமக்கு இல்லை. ಬೇರೆ ಮಾರ್ಗವೇ ನಮಗಿಲ್ಲ. இந்த ஒரே ஒரு வழிதான் நமக்கு இருக்கு. ಈ ಒಂದೇ ಒಂದು ಮಾರ್ಗವೇ ನಮಗಿರುವುದು. ஆகவே எப்பொழுதுமே யாகுஷ மசிஹ நாமத்தில் நாம் அவரிடத்தில் போய் சேருவோம். ಯಾವಾಗಲೂ ನಾವು ಯಾಕೂಷ ಮೆಸ್ಸಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಾವು ಆತನ ಬಳಿಗೆ ಸೇರುತ್ತೇವೆ. நமக்கு தெரியாது பின்னாளிலே அவர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்று சொல்லி. ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಮುಂದೆ ಆತ ನಮಗೆ ಏನು ಇಟ್ಟಿದ್ದನೋ ಎಂಬುದು. காரணம் நாம் எப்பொழுதுமே ஆதாமுக்குள்ளதான் நாம் இருக்கிறோம். ಕಾರಣ ನಾವು ಯಾವಾಗಲೂ ಆದಾಮನ ಒಳಗಡೆ ನಾವಿದ್ದೇವೆ. சோ அவர் எப்பொழுது நம்மை பார்த்தாலும் அவர் ஆதாமாக பார்க்கிறார். ಆತನು ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ನೋಡುವಾಗಲೂ ಆದಾಮನ ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. ஆனால் என்ன செய்வது, ஒரு ஆதாம் விழுந்து போனார். ಒಂದು ಆದಾಮನ ಬಿದ್ದು ಹೋದನು. இரண்டாவது ஆதாம் தான் வந்து நம்மை தூக்கி எடுத்தார். ಎರಡನೇ ಆದಾಮನೇ ನಮ್ಮನ್ನು ಬಂದು ಎಬ್ಬಿಸಿದನು. சோ நாம் அனைவரும் அந்த ஒரே ஆதாமுக்குள் அடங்கி இருக்கிறோம். ನಾವು ಎಲ್ಲರೂ ಆ ಒಂದೇ ಆದಾಮನಲ್ಲಿ அப்ப ಅಡಕವಾಗಿದ್ದೇವೆ. நான் கூப்பிடும்போது அவர் தன்னுடைய நேச குமாரனாகிய ஆதாமை பார்க்கிறார். ನಾನು ಕರೆಯುವಾಗ ಆತನ ಪ್ರಿಯ ಕುಮಾರನಾಗಿರುವ ಆದಾಮನನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் தன்னுடைய நேச குமாரனாகிய ஆதாமை பார்க்கிறார். ನೀವು ಕೂಗುವಾಗಲೂ ತನ್ನ ಪ್ರಿಯನನ್ನಾದ ಕುಮಾರನನ್ನು ಆತನ ಆದಾಮನನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. அவர்தான் அந்த மூலம். ಆತನೇ ಆ ಮೂಲ. அதுல இருந்துதான் நாம் எல்லாரும் வெளியே. ಅದರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಾವೆಲ್ಲರೂ சோ அவர் பார்க்கும்போது நம்மை பார்ப்பதில்லை, ಆತನು ನೋಡುವಾಗ ನಮ್ಮನ್ನು ನೋಡುವುದಿಲ್ಲ. அந்த தன்னுடைய சொந்த குமாரனாகிய ஆதாமை பார்க்கிறார். ತನ್ನ ಸ್ವಂತ ಮಗನಾದ ಆದಾಮನನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. சோ அந்த ஆதாம் விழுந்து போனார். ಆ ಆದಾಮನು ಬಿದ್ದು ಹೋದನು. பின்னாலே ஒரு ஆதாம் வந்து நம்மை மீட்டெடுத்தார். ಮುಂದೆ ಮತ್ತೊಂದು ಆದಾಮನು ಬಂದು ನಮ್ಮನ್ನು சோ ಎಬ್ಬಿಸಿದನು. பின்னாலே வந்த ஆதாமுக்கு பெயர் தான் யாகுஷுவா மசிஹா. ಹಿಂದೆ ಬಂದಂತ ಆದಾಮನ ಹೆಸರೇ ಯಾಕೂಷ ಮೆಸ್ಸಿಯ. ஆக அந்த யாகுஷுவா மசிஹாவுக்குள்ள தான் பிதா நம்மை பார்க்கிறார். ಯಾಕೂಷನ ಮೆಸ್ಸಿಯನ ಒಳಗಡೆನೇ ತಂದೆ ನಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. அந்த பெயரில் கூப்பிடும் பொழுதுதான் அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ಆ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಕರೆದರೆ ಮಾತ್ರ ನಿಮಗೆ ಉತ್ತರ ಕೊಡುತ್ತಾನೆ. வேற எந்த பெயரில் கூப்பிட்டாலும் உங்களுக்கு பதில் கிடைக்காது. ಬೇರೆ ಯಾವ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಕರೆದರೂ ನಿಮಗೆ ಉತ್ತರ ಸಿಗುವುದಿಲ್ಲ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? நீங்கள் யாகுஷுவா என்று சொல்லும் பொழுதே நீங்கள் பிதாவே என்று தான் அழைக்கிறீர்கள். ನೀವು ಯಾಕೂಷ ಎಂದು ಹೇಳುವಾಗಲೇ ನೀವು ತಂದೆ ಎಂದು ಕರೆಯುತ್ತೀರಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவ பிள்ளைகளே, ಹೌದು ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்றைக்கு இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து ಈ கொண்டீர்களானால் ದಿನದಲ್ಲಿ ಸತ್ಯವನ್ನು ನೀವು ಅರಿತುಕೊಂಡಿದ್ದರೆ இந்த குழப்பங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் வெளியே வந்து விடுங்கள். ಈ ಗೊಂದಲದಿಂದ ನೀವು ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಬನ್ನಿರಿ. உங்களுக்காக மரித்தவர் குமாரன் அல்ல, ನಿಮಗಾಗಿ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟವನು ಮಗನಲ್ಲ. பிதாதான் ஆதாமின் இடத்தை எடுத்துக்கொண்டு உங்களுக்காக மரித்தார். ತಂದೆಯ ಆದಾಮನ ಸ್ಥಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ನಿಮಗಾಗಿ ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಟ್ಟನು. இடைக்கால பிதா இல்ல, ಅವನು ಸ್ವಲ್ಪ ಕಾಲದ ತಂದೆ ಅಲ್ಲ, நித்திய பிதா. ಆತನು ನಿತ್ಯನಾದ ತಂದೆಯಾಗಿದ್ದಾನೆ. நித்திய பிதாதான் உங்களுக்காக மரித்தார். ನಿತ್ಯ ತಂದೆ ನಿಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟನು. இதை அநேகர் மறைக்கலாம், ಇದು ಅನೇಕರು ಮರೆಮಾಚಬಹುದು. ஆனால் நமக்கு தேவன் இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ಆದರೆ ದೇವರು ಇದು ನಮಗೆ ಪ್ರಕಟಿಸಿದ್ದಾನೆ. நாம் இதை கொண்டாடுவோம். ನಾವು ಇದನ್ನು ಕೊಂಡಾಡೋಣ. அருமையான தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கிடைத்த இந்த சத்தியத்தை நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்தினால் பொல்லாங்கனை ஜெயித்து விடலாம். ನಿಮಗೆ ಸಿಕ್ಕಿದಂತ ಈ ಸತ್ಯವನ್ನು ನೀವು ಇಟ್ಟುಕೊಂಡರೆ ನೀವು ಕೆಡುಕನನ್ನು ಜಯಿಸಬಹುದು. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯೇ ಈ ಲೋಕವನ್ನು ಜಯಿಸುವಂತ ಜಯವಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாகோவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே,
இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீ, நீர் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ராஜாவே. தேவரீ, இந்த வார்த்தையின்படியே நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தார் அப்பா. உடைய வார்த்தை கொண்டு நீர் ஒவ்வொருவரோடும் நீர் பேசுவீராக. உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். வர முடியாமல் போனவர்களை நினைக்கிறோம், அவர்களே நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய யாகுஷுவ மசிஹா நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. யாகுவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷாலோம். ஆமென். ஹல்லேலூயா.